அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தனித்திரு அலங்கல். கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம் உயிர் போல் கண்டு ஞானத் தெருநெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெரு நீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி சர்க்குணா சார்ந்த புண்ணியர் தம் திருவாயால் புகன்ற வார்த்தை அருள் நெறி வேதாகமத்தின் அடிமுடி சொல் வார்த்தைகள் என்று அறைவராலோ அப்படின்ற சொல்றாரு. தனித்திரு அப்படின்னும் போது முன்னாடி இருந்த ஒரு இது மாதிரி கிடையாது, இது தனியான ஒரு பெர்ஃபெக்ஷனு பர்மனெண்ட் அப்படின்ற மாதிரி அதோட அலங்களை பற்றி சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். கருணை ஒன்றே, மற்ற எதுவுமே வடிவில் நிற்கல, எல்லாம் மடிஞ்சிருச்சு. கரெக்டாக வடிவில் இருக்கும்போது என்னதுன்னா கருணை தான். அப்போ ஒன்றே எவ்வுயிரும், அப்போ உயிருக்கு வந்து ஒரு துணையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை. தம் உயிர் போல் கண்டு, அப்போ உயிருக்கு உயிர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம உயிர் தான் அவங்க உயிர்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்படி ட்ராவல் பண்ணும்போது தெருநெறியில் கண்டு, இது ஞான தெருநெறின்றது இது. சரிங்களா? அடுத்த உடம்புக்குள்ள நீங்கள் வந்து ஊடுருவது வந்து சாப்பிட்டு அது ஊடுருவது, அது எந்த மாதிரியான அர்த்தம்? ஆமாம், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பண்ணுறது, அவங்களுக்கு ஆகார நல்ல விதமான ஆகாரத்தை போட்டு இம்சை இல்லாத ஒரு இன்பத்தை வந்து நம்ம மூட்டுறது எப்படி இருக்கும்? ஞான திருநெறி அது பேரு. ஆமாம், சுத்த சிவ சன்மார்க்கம். இது எந்த பிரான்ச்சுக்கு உட்பட்டு வருதுன்னா மற்ற சிவசன்மார்கள்லாம் அது அது ஒத்தாது. சரிங்களா? இது ஆமாம், சுத்த சிவ சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இது வந்து பெருநீதி. சரிங்களா? ஆமாம், பெருநீதி. ஏன்னா அந்த வீகனிசம்ன்றது வந்து பெருநீதின்ற ஒரு இலக்கியத்துக்கு கீழே வருது. சரிங்களா? சிறுநீதி வந்து எந்த ஒரு வழியும் நம்ம உணர்ந்து தெரிஞ்சுட்டாதானே நம்ம அதோட கலந்துருக்கோம். வள்ளலிசம் தெரிய வருது. எதுலயும் கலக்காம சும்மா வாய் மட்டும் பேசிக்கிட்டு நம்ம அதுக்கே சொல்லுவோம்ல, அவங்க வாய் மட்டும் தேனாய் நிற்கும், மனசெல்லாம் பாவக்காய் கசக்கும். ஆமா, வாய்ச்சொல் வீரர்கள் அடிக்கிறாங்க, லிப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. லிப்ஸ் மட்டும் உதட்டு அளவுலதான்டா அவன் உறவு, வயிற்றுல கூட பல்லுடா அவனுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது வந்து நம்ம இருக்க முடியாது, அது நீதி கிடையாது. சரிங்களா? வயிற்றுல தான் பல்லு, ஏன்னா எல்லாம் மண்ணு அரைச்சி தள்ளிடுறோம்ல. புலை வாயில மட்டும் பல்ல வச்சுக்கலாம், நம்ம வயிற்றுலையும் பல்ல வச்சு எல்லாத்தையும் அரைச்சி எல்லாம் என்னால் முடியுது, என்னால் டைஜஷன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சி மனசு இறக்கம் எதுவும் இல்லாமல் இப்படிதான் நம்ம அறிவை பயன்படுத்திக்கிட்டு இந்த அளவுல தான் நம்ம கேவலமா போயிட்டு. அதனால சில பேர் இந்த மாறாதுன்னு சொல்லுவாங்க. லாபம்ன்றது தெரியல, அந்த அளவுக்கு எது மாறலன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னும் உள்ள ஏறல. சரிங்களா? ஒண்ணு சேரல. அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பெருநெறி செலுத்தான் என்ற பொருள் நெறி. அப்படிதானே? அந்த பொருள் நெறி எப்படி இருக்கு? சர்க்குண சார்ந்த புண்ணியர்த்தம் திரு வாயால் புகன்ற வார்த்தை. முன்னறிந்த வெறும் வாய் சொல்கிறீர்கள் அந்த மாதிரி வார்த்தை வேற. இது ஒன்று சர்க்குணம், சுபகுணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? தயவு, அன்பு, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல கேட்டகரி. ஸோ அதில் வந்து சர்க்குண எந்த குணத்தை வந்து எடுத்துக்கணுமோ அந்த குணத்தை சர்புதராக மாறணும்ல. நம்ம சர்க்குருவா தலைவர் இருக்காரு. ஸோ அவரோட புதர்வனா நம்ம மாறுறதுக்காக சர்க்குணம் வந்து அந்த இது வேணும், அந்த சார்ந்த. ஆமாம், புகுந்தவருக்கு தான் புதர்வரில் அந்த இது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து வேலை செய்யணும். ஜெனட்டிக்கு எபிஜெனட்டிக்கு அதெல்லாம் அந்த குணம் வரணும். அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளமும்
நம்ம செயல் வந்து எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றது கரெக்டாக அது தப்பு இல்லாமல் கரெக்டாக அதில் ஊடுருவும் கடவுளுடைய எண்ணங்களை வந்து உணர்ந்து நம்ம ஊடுருவும் போது தான் அது கடவுளுடைய இயற்கையில் நம்ம கலக்க முடியும். அவர் நல்லா கலந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் உணர்த்துறாரு. தெரியுதுங்களா? செலுத்தான் என்ற பொருள். அப்போ இது வரைக்கும் செலுத்தல யாரும் அப்படின்ற போல அவர் எவ்வளவு அழகா சொல்றாருல அதுக்கு. எதுக்கு உள்ளன கலந்தான் அப்படி எதை சொல்லுவார், கோர்வையா வருங்க. எண்ணில் கலந்தான் என்ன அழகா சொல்லுவார். ஆமா, கருத்தில் கலந்தான். அது வந்தோம்ல நான் சொன்னேன் நேற்று படத்துல கூட சொல்லுவாங்க, நிறைய சொல்லியிருக்கேன். ஆமா, அவங்க செலுத்தல, நம்மளுக்கு தான் செலுத்திருக்காரு. கலக்கணும், உள்ளத்துல கலக்கணும், உயிரோட கலக்கணும், எல்லாத்துலயும் இறைவனுடைய ஆற்றல் கலக்கணும்னு தான் நம்ம கலந்துருக்கோம்ன்றது அர்த்தம். ஒழிய எல்லா உயிரிலையும் ஒளி இருக்கு, அந்த உயிரை காப்பாத்தினாலே நம்ம ஒளியா ஆயிட்டு வரோன்றது தான் அர்த்தம். ஒளினா தகதகன்னு ஜொலிச்சு அப்படியே இதாக அறிவு விளங்கிக்கணுன்றது இதுக்குதான். இதெல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சா அப்புறம் தன்னால உடம்பு எப்படி கரையணும், எப்படி அது ஒளி ஆக்கணுன்றதுக்கு இறைவனை அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் வச்சு செம சூப்பராக செய்வார். அதை விட்டுட்டு நானும் ஒளி ஆகிறோம், அண்ணன் ஆகாரத்தை சாப்பிடாம ஓடுறது, தவம் இருக்கணுன்றது, அங்கே ஒத்த காலில் நெல் மேலே இருந்து குதி, கீழே இருந்து பள்ளத்தில் போய் இருந்து பாதாளத்தில் இருந்து பண்ணிக்கொன்றது, இதெல்லாம் சும்மா முட்டாள்தனம் மூர்க்கத்தனம். இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒழுங்காக நம்ம வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஆகாரம் எடுத்துக்கிட்டு, சுத்த ஆகாரம் எடுத்துக்கிட்டு, சுத்த மனசோட நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கிட்டு நல்லபடியாக நம்ம செயல் தொடங்க நல்ல எல்லாம் துளங்குது. சொல்லுங்க. ஸோ அதான் இப்போ வள்ளலாருக்கு வந்து அந்த இது செலுத்திருச்சு, நீதி செங்கோல் அந்த ஆட்சி அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெறியில வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, சர்க்குணா சாந்தர். அப்போ அந்த சாந்தி 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 அப்படின்னு சொல்லி வாயால விட்டு சொல்றது பார்த்தாரு. சர்க்குண அந்த அந்த பீஸ் சமாதி கட்டிட்டு எல்லாத்தையும் இம்சப்படுத்திட்டு சாந்தி அது இதுன்னு வாயளவு சொல்லிக்கிட்டு எதுவுமே செயல்படுத்தாம இருந்தா என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியதுதான். இது குணசாந்த தனமா மாறிடுது. புண்ணியர்த்தம். அதான் ஏளன நகைப்பு இருக்கு, ஆனந்த இது இருக்கு, புன்னகை இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி செய்யும் போது அதுலேயே வித்தியாசம் எவ்வளோ மாறிடுது இல்லை. புன்னகைக்கும் நல்லா கலகலப்பாக சிரிக்கிறதுக்கும் ஏளன சிரிப்புக்கும் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி வள்ளலார் எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. புண்ணியர்த்தம் நல்ல புண்ணியமான ஒரு இடத்துக்கு எடுத்து போய், ஏன்னா அவ்வளோ இது தன்னை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு வந்து பசி தாக்கு பின்னி இனிமே பயம் கொலைகளை வந்து நீக்கிறதுக்காகவே வந்திருக்கு. அன்பு அன்புன்னா அன்பு எதோட கலந்து எப்படி அது வீரியத்தை பெறணுன்றதை விட்டுட்டு அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டு அதில் பாதாளத்தில் போயிட்டு பதுங்கிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம எப்போ அமுக்கிக்கலான்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. போட்டு பாதாளத்தில் போடுற மாதிரி கடங்குல போடுற மாதிரி நம்ம வயிற்றுல போட்டு எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி எல்லாத்தையும் எந்த நேரமும் வந்து உணவு அந்த சுவைக்காகவே நம்ம அடிமைப்பட்டு இந்திரியங்களையா என்ன சொல்லுவாங்க அதை எதுவுமே அடக்காமல் எல்லாத்தையும் கட்டழுத்து விட்டுட்டு நான் தான் பாரு எல்லாமே சாதிச்சுட்டேன்ட்டு லாஸ்ட்டாக இறைவன் பெயரில் சொல்லிட்டு நம்ம குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோம், அரக்கத்தனத்துலேயே மூழ்கி கிடக்கிறோம். ஸோ அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்னும் ஓப்பன் ஆகலை சரிங்களா, ஆனால் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து திருவாயால் புகன்ற வார்த்தை அருள் நெறி வேதாகமத்தின் அடிமுடி சொல் அப்படின்னும் போது முன்னாடி இருந்து நெறி நீங்க வந்து இந்த கமெண்ட்ல வருது அந்த 1000 பேரை கடந்து முறை இந்த இது பயணம் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்மு எப்படி சொல்லுது, நீங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. 1000 பேர் நம்ம வந்து ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் நல்லதை சொல்றோம்னா 1000 பேருக்கெல்லாம் சொல்லணும்னா நம்ம எவ்வளோதான் அதுக்கு பிரயாசம் எடுக்கணும். நம்ம இருக்கோம் இப்போ இறைவன் நம்ம இந்த அளவுக்கு சொல்ல வச்சு 1000 பேர் கேட்டு அவங்க பயன்படுறாங்கன்னும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. நல்ல பரவக்கூடிய டைம்ல என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து இந்த அருள் நெறி எப்படி வந்து அருள் வந்து நெறி கட்டியிருக்கு. மற்றவங்க கழுத்து நெரிக்கும் போது எப்படி வழியா இதாகப்படுது, அருள் நெரிக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்ற போது சொல்றாரு சரிங்களா. வேதாகமம் அப்படின்னும் போது அதோட கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி இருக்குது சரிங்களா.
அந்த டெக்னாலஜிலாம் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சு அடிமுடி அப்படி அந்த அமுதம் வந்து உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் ஆணும் போது உங்களுக்கு உயிரோட இது மூணும் போது உடம்போடது இல்லை. ஸோ அது எப்படி வந்து அந்த உயிரோட அந்த இதெல்லாம் யார் சொல்லுவா? நீங்கள் இறக்கம் காட்டினீங்கன்னா இன்னொரு உயிருக்கு இது பண்ணீங்கன்னா கடவுளுக்கு வந்து அவரோட உயிரோட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறதுல வேதாகமத்தின் அடிமுடி சொல் கரெக்டாக லிமிட்டை கண்டுபிடிச்சது சரிங்களா? அடிமுடி சொல் வார்த்தைகள். அப்போ வார்த்தைகள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்குது, அதை பல டைமென்ஷனில் சொல்லலாம் சரிங்களா? வார்த்தைகள் என்று அரைவர் ஆளோ. அப்போ நீங்கள் மட்டும் வந்து இவ்வளோ வார்த்தைகளை ஒரே வார்த்தையில் சொல்லாமல் எல்லாமே இப்படி வளசைகளும் சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்க தோணும்ல. அப்போ எந்த மாதிரி வளைவுகளை போட்டாலும் தலைவன் வந்து அதில் இருக்க முடியாத தன்மை வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அப்படிதானே? அதெல்லாம் இனிமையா இன்பமா இருக்கு, யாருக்கும் துன்பத்தை தரக மாட்டேங்குது. அது வளைச்சு கொண்டுட்டு வந்து ஸ்ட்ரைட்டாவும் போய் வளைச்சும் கொண்டுட்டு வந்தாலும் அதெல்லாம் இனிமையா இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு இன்பமா மாறுது, அவ்வளவும் ஆனந்தமா தருது. அதுக்கும் குரு சிவம் மிருகத்துக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து நல்லதை பெயர்க்குதுன்னும் போது அது எவ்வளவு வளைச்சாலும் ஆனந்தம் தானே. இது நம்ம சுத்தி எனக்கு மட்டும்ன்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பயன்? எல்லாத்தையும் அழிச்சு எனக்கு மட்டும் பயனுன்ற மாதிரி இருந்தா அது சுவைக்காது இல்லை. அது மற்றவங்களுக்குன்னா அங்கே கசந்து எல்லாரையும் கசக்க வச்சு எல்லாத்தையும் வந்து கடுமையும் எல்லாத்தையும் கொடுமையும் படுத்தி நம்ம இன்பம் பெறுறதுல எந்த நல்லத்தனமும் இல்லையா? அது கடவுள் இயலே இல்லையே, அதெல்லாம் அறக்க இயலாச்சு, அதெல்லாம் மாயை. அதெல்லாம் எனக்கு நன்றி உண்டு. நீங்க எனக்கு உங்களோட உயிரில் பாதி கொடுத்து உதவணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, உங்க உடம்புலையும் உயிர்லையும் அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஜென்ரேஷனும் என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து சித்தவங்கெல்லாம் ஏறணும்னு ஆசைப்படுற ஆள். இங்கே இருக்கவங்களும் வந்து மரண பெரும்பிடி வாரா வகை கரண பெருந்தெரியில் வந்து நம்ம காட்டி மருந்துன்றாருல, அந்த மருந்து எப்படி வந்து வியாபாரம் பண்ணுது. அதனால தான் நியூட்ரான ஒரு இதை வச்சுக்கிட்டு நான் தயவு வந்து நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படிதானே. ஸோ இந்த மருந்து நல்லா வேலை செஞ்சு வார்த்தைகள் என்று அரைவர் ஆளும் அந்த நம்ம பேசலாம் வல்லரால் தான் இது நடக்குது. அவர் வந்து அந்த டவர் மாதிரி இருந்து எப்படி எல்லா இதையும் கிரகிப்பாங்கல்ல, சிக்னல்ஸை வந்து ரொம்ப தூரத்தில் கிரகிப்பாங்கல்ல, அந்த வள்ளலார் வந்து அந்த மாதிரி டவர் மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி நம்மளுக்கு இழுத்து தராருல்ல. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொருட்பெரு சுடர் செய் கலாந்த யோகாந்தம் புகன்ற போதாந்தம் நாதாந்தம் மருட்பெரு இருளை தீர்த்தென்னை வளர்க்கும் மாபெரும் கருணை ஆரமுதே அருட்பெரும் சோதி அம்பல தரசே அம்மையே அப்பனே அபயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்ஸில் இருக்கிற அம்மையப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணாங்கல்ல. ஆனால் பேரளவு பண்ணுறது யாரு அப்படின்னா பார்ப்போம். பொருட்பெரு சுடர். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்த என்ட்ரி ஆக முடியும் சொல்லுங்க? பொருட்பெரு சுடர் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்துல காட்டி தரணும்ல. ஆனந்த மையத்துக்கு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போகணும்ல. அந்த ஆனந்த மையத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட்டு வெளியாகும் அப்படிதானே. ஸோ அந்த சுயசோதி அந்த சுடர் வந்து உங்களுக்கு இது கிளறும் போது பொருட்பெரு சுடர் செய் கலந்து அது எது கலந்துச்சு அது வெளிவரதுக்கு மந்திரத்துல வருது. ஜோதி 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 சிவம் ஜோதி 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 பரம் ஜோதி ஜோதி அருள் ஜோதி 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 சிவம்னு வருது. அப்புறம் அதான் அந்த சுயமா இருக்கிறது வந்து அது பொருள் இது என்ன பரம்பொருள்னு சொல்றோம். அப்ப அந்த பொருளாவும் இருக்காரு அவரு, உயிராவும் இருக்காரு, அருளாவும் இருக்காரு, எல்லாமாவும் இருக்காரு, அன்பாவும் இருக்காரு, அறிவாவும் இருக்காரு, கனி பழமா ஞான கஞ்ச பழமா இருக்காரு. எல்லாமும் உள்ளடக்கி இருக்கிறதுனாலதான் அவரு தான் இறைவன். அரக்கத்தனத்தெல்லாம் அவரு நம்மளுக்கு அது எப்படி நீக்கணும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம வந்து அரக்கத்தனத்தை தான் மேலவங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அதை தான் மலம்ன்றாரு.
அரக்கத்தனத்தை மேலவங்களுக்கும் அரக்கத்தனத்தை இது அதை சுத்தமாக நீக்கிறதுக்கும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இறைநிலைக்கு போக முடியும். ஸோ அதனால தான் கலாந்த அப்படின்னு அந்த மிக்சிங் இதையும் யோகாந்தம் அப்படின்னு அந்த ஃபிக்ஸிங்கையும் சரிங்களா அது வந்து இது பண்ண இது ரெண்டுமே ஆட் ஆகணும். இப்போ ஈக்குவேஷன் போடுவாங்கல்ல சயின்டிஸ்ட்லாம் A+E+I+ அப்படின்ற மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதில் கலாந்தம்ன்ற ஒரு இது வந்து ப்ளஸ் யோகாந்தம் புகன்ற போதாந்தம். அந்த புகன்ற போது இது வரைக்கும் புகன்றது எது உங்களுக்கு எது புகன்றாங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராபரை தான் பெருசுன்ற மாதிரி அந்த புகன்ற போதாந்தம் இருக்குல்ல. நாதாந்தம்ன்றது நம்ம இந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியுது இப்போ அதெல்லாம் ஒரு ஃபோர்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குது இல்லை திரட்டது இல்லை. அந்த மாதிரி நாதந்தம் வந்து திரட்டி இருக்கு. மருட்பேறு இருளை தீர்த்து என்னை வளர்க்கும் மாபெரும் கருணை ஆரம்புதே சரிங்களா. அப்போ போதாந்தன்றது எதுக்கு நம்மளுக்கு போதனை பண்ணியிருக்காங்க சொல்லுங்க இது வரைக்கும். ஒருத்தவங்க அந்த சவுண்டை நம்ம கண்டுபிடிச்சி இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறோம்ல எது வந்து உண்மையான ஒரு கடத்தலா இருக்கும். கருணையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து போதிச்சு அது வந்து ஒரு நிலையான ஒரு இது கடத்தல. அது நல்ல கடத்தலா இருக்கு. சட்டத்துல நம்ம இது பண்றது வந்து சொல்லதான் முடியும் வந்து அது வந்து அந்த ஒரு அளவுக்கு அது போய் பயன் தர முடியும். முழு அளவுல தராது. இது முழு அளவுல தரும். ஏன்னா அவங்களுக்கும் நல்ல பயனா இருக்கும், நம்மளுக்கும் நல்ல பயனா இருக்கும். இது சத்தத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிற அளவுல இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பயன் தரும். அது அவங்க கொஞ்சம் ட்விஸ்டிங் பண்ணாலும் பயனே இல்லாம போயிடும். சூப்பர். ஆமா கரெக்டா பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சுடரு எனக்கு என்ன செய்யும் கரெக்டாக இதெல்லாம் உள்ள மிக்ஸ் ஆகணும், இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு இது பண்ணி புகன்ற போது புகுடுது இல்லை. எதில் புகுறோம் கொச்சபை சிச்சபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகுற போத அந்த இதுதான் வந்து போதனை பண்ணணும் சரிங்களா. இப்போ தருணம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு மரணமில்ல பெருவாக்கில் சொல்லுவார்ல. ஸோ அந்த புகுந்தரன்னு சொல்கிற அந்த போதாந்த நாதாந்த நீ எப்படி வந்து இதை இசைக்கிற அப்படிதானே. எந்தெந்த இலக்கியத்தோட இப்போ கலக்கிற உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு பயோகெமிஸ்ட்ரி ஃபுட் சயின்ஸ்னு சொல்லிட்டு அந்த இது நியூட்ரிஷன் சொல்லிட்டு லைன்ஸ் எல்லாம் எழுதிருக்குல்ல. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபேறு இருளை டார்க்னஸ் வந்து எப்படி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்குல்ல, ஒரு லெவலாக லேயராக போட்டிருக்குல்ல அந்த மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், தீர்த்து எண்ணெய் வளர்க்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஒழுங்காக அமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டெராஹெர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். டெராஹெர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஜெப்புக்கு வந்து மேலும் கீழும் அந்த அந்த இது ஆடுனாங்கல்ல, அதை வச்சு நம்ம பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படிதானே ஒரு ஜெனரேஷன் கொடுத்துருக்காரு ஐயா. எவ்வளோ நல்லா ஒரு அனுபவிக்கிறதெல்லாம் அழகா கடவுள்கிட்ட அந்த சேரக்கூடிய அந்த நிலையெல்லாம் எந்த அளவுக்கு விளக்கி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த விதை அது கருவு குடிக்கிறதுல இருந்து அது போயிட்டு கலந்து நல்லா அனுபவிக்கிற வரைக்குமே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமா, அதுதான் ஒளியை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது, உருவாக்கி பெருகி அது வந்து என்னாகும் நம்மளுக்கு ஓங்க வைக்கக்கூடியது. அப்படிதானே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பெரு இருளை தீர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைஃப் பாடி கிடைக்குது. உயிர் உடம்புனா என்ன அர்த்தம் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அது வெளிச்சமான உடம்பு. இது ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உயிர் உடம்புன்றது நம்ம இந்த உடம்பு உயிர் இருக்குல்ல, இந்த உடம்புல இருக்கிற உயிரை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. உயிருக்கு ஏற்ற ஒரு உடம்பு இருக்குது இருக்குங்களா. இந்த ஸ்பேஸ் போகும்போது ஒரு ஷூட் இருக்குல்ல, இந்த உடம்பு எடுத்துகிட்டு போக முடியுமா அந்த ஸ்பேஸுக்கு? கரைஞ்சிரும் இல்லை, குறைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறையன்றதுக்காக என்ன பண்ணணும், உள்ளேருந்து இது மாற்றணும் இல்லை. ஸோ அந்த எனர்ஜியை வந்து இது கிடைக்கும் இல்லைங்களா. எப்படின்னா தீர்த்தனை வளர்க்கும் மாபெரும் கருணை இல்லைங்களா. மாபெரும் கருணையும் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி?
மாபெரும் மாபெரும் கருணை. மாபெரும் கருணையா இருந்தாதான் அது வந்து நல்ல எல்லாருக்கும் போய் சேரும். உள்ளும் புறம் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் ஷிப்பு ஸ்பேஸ் ஷூட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ நல்ல நம்மளுக்கு வானம் முதல் இல்லையா, அதெல்லாம் மாபெரும் கருணை. இந்த கருணை தான் எல்லாத்தையும் நெட்டில் வச்சிருக்கு. அது நம்ம தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், கருணையால நம்ம எதுவும் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து செய்யாமல் இருக்கக்கூடும் இல்லை. பட் அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடணும், எவ்வளோ சீக்கிரமோ அது நம்ம கருணை நெறிக்கு வரும். சின்ன சின்னதாக செய்துட்டு இது வந்து இது பார்த்தா போதும். இந்த இல்லற தர்மத்துக்கு மட்டும் சின்ன விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம எல்லாமே சுருக்கி பார்க்குறோம் ஒழிய பெருக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். எல்லாம் விரிச்சு எல்லாமே விரிவடையணும், எல்லாம் ஓங்கணுன்ற எண்ணத்துல அந்த மாபெரும் கருணை வந்தாலும் அந்த மாதிரி சிந்தனை வருது, அந்த மாதிரி செயலாக்கும். அதுக்குள்ள நம்ம புகுற முடியாம சுருக்கிடுறோம், அப்படியே சுருக்கிக்கிட்டே போறோம். சுருக்கிக்கிட்டே போய் என்ன யாருக்கு என்ன பயனு? கருணையை சுருக்கி ஊரமுதுன்றது இவர் சொல்ற பாருங்க, ஆரமுதுன்றது பேரு. கருணை ஆரமுதுன்னு ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஊரமுது உண்டு ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இல்லையா. அவங்க பிரம்ம வெளி விஷ்ணு வெளி அந்த வெளியில இருக்கிற பண்ட ரகசியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒழிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க காலத்துல என்ன பண்ணுச்சு, கொழுக்கிட்டே அந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லை. பட் இப்போ அந்த ஹீட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. டைரக்ட் ஹீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. முன்னாடி வந்து நம்ம கன்வெக்ஷன் ஹீட்டு கண்டக்ஷன் ஹீட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருப்போம். இப்போ ரேடியேஷன் ஹீட்டர் வந்து நம்ம கதிர் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுல வேறு மாதிரியான ஹீட்டிங் டெக்னாலஜி எனர்ஜி கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா. வெளியில் வந்து நஷ்டம் அடையாமல் உள்ளர புகரக்கூடிய பெரும் சோதி. அதான் ஆராய்ச்சியே வந்து அந்த ஒளியை பத்தி தான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொன்னேன். அதுதான் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் விளங்க மாட்டேங்குதுன்னு தான் நீ சொல்லிட்டு ரொம்ப உள்ளர இறங்கிட்டோம் சரிங்களா. அதனால அதெல்லாம் அவங்க இறங்குறதுக்கு டைம் ஆகும். அவங்களுக்கு தெரியாததை வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை எடுத்துக்க முடியாது. ஆமா, என் ஜெபு வேலை செய்யற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா, எனக்கு வேலை செஞ்சு கொடுத்த மாதிரி அவரு அம்பலத்தரசே அப்படின்னு அவரு சொல்றாரு. அருள்பொழி எது ஒண்ணும் தெரிஞ்சாதான் அதை வந்து அவங்க ஏத்துக்க முடியும். அவங்க தெரியாதவங்க வந்து எப்படி ஏத்துப்பாங்க? அதனால கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. அதனால அந்த தலைவர் வந்து என்ன பண்ண, அவர் அரசியலை தெரிஞ்சு போச்சு சரிங்களா. சரி இவங்க இது பண்ணா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுக்கிட்டோம். ஒருத்தருக்கு தெரியலன்றத விட எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ தெரிஞ்சு எல்லாரும் பயன்பெறணும்னா சொல்லி அது வரட்டும். அதை டெரா ஹைட்ஸ் அப்படின்னு எவ்வளவு கரெக்டா அந்த வார்த்தைக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்க. அப்ப முன்னாடியே அவருக்கு காட்டி கொடுத்துட்டாரு எனக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் அருள்பெரும் சோதி அம்பலத்தரசே சரிங்களா. அம்மையே அப்பனே அபயம் அப்படின்னும் போது இந்த அம்பலத்தரசு தான் வந்து நம்மளுக்கு அபயம் கொடுக்க போறாரு. நல்லா தெரிஞ்சு சரணாலயங்களை இவங்க தான் ஏற்ற முடியும், மற்ற எல்லாமே மரணாலயம் தெரிஞ்சுக்கிட்டு அம்மைன்னும் போது உருவாக்கி தருவாங்க, அப்பனேன்னும் போது கருவாக்கி அதன் போது ஜென்ரேஷன் நல்லா வளரும் இல்லை. ஸோ இது ரெண்டுமாவும் எனக்கு வந்து நல்லா ஒடுங்கிடாம நான் ஓங்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு அபயம். நியூட்ரிஷன் லைன்ல எனக்கு நல்லா வந்துடுது, தயவோடு நல்லா பெருகுது அப்படிதானே. ஸோ அது சொல்லி அடுத்தது அபயத்துலேருந்தே ஆரம்பிக்கிறது. அபயம் பதியே அபயம் பரமே அபயம் சிவமே அபயம் உபய பதத்திற்கு அபயம் பரிந்து என் உலத்தே நல் விதத்தில் கருணை விளை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அபயம்னும் போது இப்போதான் இது பண்ணுறது இது பண்ணுறது மரணம் வராமல் அந்த சரணம் பண்ணுறது. பதியேன்னும் போது கதி தர ஆள் இல்லை, சுத்தம் தர சரணடைறத பற்றி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இறைவன்கிட்ட சரணடையணும், இறைவனை தான் நம்ம கலியுகத்தில் சரணடைகிறது தான். யாரும் எங்கேயெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அதான் அவங்களே கரெக்டாக தான் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக செய்யறது, அதெல்லாம் பலன் தராது. கடவுள்கிட்ட முழுசாக சரணடையணும், நல்லதை கருணையெல்லாம் வளர்த்துக்கணும், நல்ல அப்படி பண்ணாதான் நம்ம ஓங்க முடியும் அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருந்துட்டா போதுமா? அதை முழு அளவுல வீச்சா எடுத்து செய்யணும். நடராஜனேன்னு சொல்லிட்டாங்க. அந்த நடம் ஆடுறது வந்து சிலையாவே வடிச்சிட்டு சிலையாவே நம்ம இருந்துட்டா முடியுமா? எப்போ அது உயிர் பெற்று எழுந்து நட ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து நடம் ஆடுறாருன்றது தெரிஞ்சுட்டா போதாது. அவர் நடனத்தோட நம்ம நடமா ஆட ஆரம்பிக்கணும். நம்ம ஆடாம உட்கார்ந்துக்கிட்டு
அவர் கடவுள்னு சொல்லிட்டு மட்டும் நாமம் கோழி நாமம் சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? அது உள்ளம் உருக வைக்கணும், அப்படியே கருணையில் அப்படியே அதை வந்து கரைய வைக்கணும். அதை செய்யும் போது தான் நம்ம வந்து நல்லா அந்த வீரியம் ஏற்படும். நம்மளே அதை இது பண்ணி பார்க்கலாம். அந்த கடவுளுடைய அந்த இயலை வந்து நம்ம உள்வாங்கி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அந்த நடம் வந்து ஓங்கும் போது தான் அதோடைய பலன் நம்மளுக்கு கிடைக்குது. சொல்லுப்பா. அதாவது அபயம் பதின்னும் போது நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லையா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து என்ன பண்ணுது, அபயம் கொடுக்குது உங்களுக்கு. அபயம் கொடுக்குது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சொல்லுங்களேன், நீங்களே வெட்டி போட்டு அதில் இது பண்ணிடுது, கடைசியில் கழிவுகளை கொட்டி போடுது. சரிங்களா? ஸோ அபயம் பதியே அப்படின்னும் போது இந்த பதிவு வந்து அந்த மாதிரி அந்த ஹஸ்பண்டே கிடையாது, நல்ல பேண்ட் இது ஆக்சுவலாக. ஹப்பு கொடுக்கும், அது அப்யூஸ் கிடையாது. அப்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளோட ஆராய்ச்சியில். சரிங்களா? அப்போ அபயம் பரமே அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணவே முடியாதா? எல்லாமே அழிச்சிட்டு ஒடிஞ்சிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜென்ரேட் வெரி ஜெனரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன். நம்ம வந்து இப்போ லைட்ஸை வந்து நம்ம எப்படி ஒயர்லெஸ் சிஸ்டம் வரையும் வந்துட்டோம்ல, ஒயர்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒயரோட இருக்கணும். பாசாந்த கரத்தில் நம்ம இருக்க தேவையில்ல, காமாந்த கரத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மேலே இது ஏற்றி பரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுது. ஈகத்தையே பரத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமை கொடுத்து அபயம் சிவமே. அப்போ என்னடா நம்ம வந்து அது கடக்கவே முடியாதா? சிவகாம இது அப்படின்னா சிவகாமத்தை வாங்க முடியாதுன்னா சிவத்தை வந்து கொடுத்துரும். சரிங்களா? சிவத்தை வந்து உங்களுக்கு கொடுத்ததால அப்பா இனிமேல் எனக்கு வந்து ஜென்ரேஷனு ஹையஸ்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டேன், ப்ரோ ஜெனரேட் ஆகிட்டேன். சரிங்களா? இனிமேல் எனக்கு வந்து டீஜெனரேட்டே கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அபயம் உபய பதத்திற்கு அபயம். அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிருக்கு. சரிங்களா? ஜெனரேஷனு அப்படின்ற வார்த்தை, சரணநிலையம் சான்சுரிஸ்ன்ற அந்த அபயம்ன்ற அந்த வார்த்தை, மரணநிலையன்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு கரெக்டாக பதிகின்ற அந்த இதை சொல்கிறது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப லேட்டஸ்டான வார்த்தையாக தெரியும். சரிங்களா? உபய பதத்திற்கு அபயம். அப்போ அந்த சூப்பராக கன்சிஸ்டன்சினா வந்து இந்த வேகன் சொல்லியிருப்போன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போது உபய பதம் இது வந்து உங்களுக்கு இந்த நியூட்ரான்றது வந்து சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆக்கி கொடுத்துரும். சரிங்களா? உங்களுக்கு ஏற்றி கொடுத்துருன்ற மாதிரி உபய பதத்திற்கு எனக்கு இவ்வளோ உதவியாக எனக்கு மேலே தூக்கி விட்டுச்சு, பயத்தில் நீக்கி எனக்கு உதவியாக இருந்து உபய சரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ உபய பதத்திற்கு அபயம், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சின்னு நல்ல பதம். ஒரு பட சொத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நல்ல வார்த்தை மாறாமல் வாக்கு இதெல்லாமல் இருக்கணும்ல. அப்போ பதத்திற்கு அபயம் எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணிச்சு. ஆரம்பத்தில் வந்து நல்ல விட நினச்சி கடைசியிலே வந்து இதாக ஃபர்ஸ்ட் எனக்கு வில்லத்தை காட்டி அப்புறமேட்டு அவர் நல்லத்தை காட்டிட்டார். சரிங்களா? அதனால எனக்கு வந்து என் உள்ள வந்து பரிந்து என்ன ஆச்சுன்னா உபய பதத்திற்கு அபயம் பரிந்து என் உள்ளத்தே எனக்கு நான் வில்லத்தை இது பண்ணாலும் என் உள்ளத்துல வந்து என்ன போட்டாரு, அவரு வில்லு போட்டார். வில்லு பொருன்றது ஊரை இதை ஆக்கிவிட்டார் பாருங்க. அதனால உள்ளத்தே நல் விதத்தில், ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த எந்த விதத்துக்கு சொல்லிருக்காரு, மாயோட விதத்தை காட்டி அவங்களுக்குலாம் அந்த புல் ஒழுக்கத்திலே வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ஏன்னா அந்த இது பிரான்ச்சஸ் வளரல, கனிகள் தர அளவுக்கு ஜெனரேட் ஆகலை, எல்லாத்தையும் ஃபுல்லாக போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் மட்டும் வளர்ந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்பட்டுருக்காங்க சில பேர். சரிங்களா? ஸோ அதனால வந்து அதெல்லாம் நீக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒழுங்காக எதுக்காக வந்தோமோ கடவுளோட இது வந்து எல்லாருக்கும் நம்மளோட உடம்பு வந்து அந்த மாதிரி ஒரு சித்து பொருளாக நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா? அந்தளவு உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல் விதத்தில் என் விதை வந்து நான் நல்ல ஒரு இதை ஆக்கி விட்டீங்க, நல்ல வேலை அப்படின்ற மாதிரி கருணை விளைவு. அந்த விளைவால் தான் அந்த மாதிரி நான் எஃபெக்ட் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு புறைய மட்டும் இல்லாமல் நல்லா விதையும் விட்டு நல்ல இது இதாச்சு. சத உடம்பு வந்து நல்ல ஒரு பத உடம்பாக மாறிடுச்சுல, அருட்பதம் ஏறி அதை நிதம் நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த மதம் முதல்ல அந்த இதெல்லாம் இறக்கலாம்ல. மதம் மதத்தை வந்து நம்ம போக்கக்கூடிய ஒரு இது கிடைக்குதுல்ல. மதத்தை போக்கு நம்மளுக்கு என்ன மதி வருது. சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த இது வந்து எனக்கு விளைஞ்சு
அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது. அதனால நாத அருள் பெரும் சோதி. அப்போ லைட்டு மட்டும்தானா இது அப்படின்னு நீங்க வந்து சோதின்ற இது சொன்னீங்கன்னா, நாதன்னு ஒரு இது சொல்றாரு, சவுண்டும் உண்டு. இப்போ சவுண்டுக்கும் லைட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, சரிங்களா? அந்த அருள்னும் போது கருணையால வந்து இந்த லிங்க் இருக்குது, பல இடத்துக்கு அது டிராவல் ஆக முடியுது, சரிங்களா? அந்த லிங்க் உங்களுக்கு வேணுமா? கண்ணுக்கும் காதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு. உங்களுக்கு கண்ணால வந்து நிறைய பொருட்கள் பறவைகள்லாம் எப்படி பறகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஆசைப்பட்டு வானூர்திகளை போட்டு இந்த மண்ணூர்திகளை வந்து எப்படி இந்த ஊர்வன போகுது இல்லை, எப்படி ஊர்திங்கன்னா அது இது நம்ம ஊர்திகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வளருது இல்லை. ஸோ ஷிப்பு அந்த மாதிரிலாம் எப்படி வளர்ந்துச்சு, அதுக்கேற்ற ஒரு மிருகங்களை பார்த்து அந்த உடம்பு அமைப்பில் வந்து லைட்டாக படிச்சு ஸோ அந்த உழவு இதெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நாளை வந்து சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுது. லைட்லாம் சில ஹெல்ப் பண்ணுது. எல்லா லைட்டையும் அதெல்லாம் பிடிச்சி கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுது, நாயகர் என் தனை. அப்போது என் உயிர் நாயகம் அப்படின்னு சொல்லிருப்பாருல்ல. அப்போது உயிர் வந்து எப்படி நல்ல ஒரு இது அடையுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுண்டும் வேணும், லைட்டும் வந்து நல்லா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு. அதனால இந்த நாயகர் எந்தனையே அப்போ இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவங்ககிட்ட எல்லாத்தையும் நம்ம யூஸ் ஆகணும். கலாந்த நாதாந்த அப்படின்னு நம்ம பேசியிருப்போம்ல, நாதாந்த திருவிதின்ற அந்த இதெல்லாம் அந்த நாதர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, சரிங்களா? நாரதர்னு அவங்க வந்து கற்பனை அசந்திகளை இது பண்ணி எவ்வளோ கதை சொல்லியிருந்தாலும் இந்த இவனுக்கு யாரு அது கூட ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நாரதர் கலகம் நல்லதுல முடியும் அந்த மாதிரி. அது நாதன்றது ஏதோ கலக மூட்டியா அப்ப, நாதன்றது கலக மூட்டியா அப்ப ஏதோ என்ன அர்த்தம் சுத்தி வளைச்சு ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க, சொல்றதுக்கு நம்மளுக்கு புரியறதுக்கு விட்டும் எட்டாம புரிஞ்சும் புரியாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கணக்கம்னா உங்களுக்கு என்ன தெரியுது? கணக்கத்துக்கு சவுண்ட் உண்டா? கணக்கத்துக்கு சவுண்ட் உண்டான்னு டக்குன்னு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு ஏதோ ஒண்ணுமே புரியுது. கணக்கத்துக்கு லைட் உண்டுன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கணக்கம்னா தங்கம், அதுக்கு அந்த ஜொலி ஜொலிப்பு இருக்கா, சவுண்டு உண்டன்னு அது தன்னால சவுண்டு போடாதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சன்னி எப்படி வந்து கீழே கீழே போட்டா அப்போ சவுண்ட் வரும். அப்போ சன்னுக்கு காது இருக்கா இல்லையா? சன்னுக்கா ஏன்னா உயிர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வளரர் வந்து இந்த அண்டத்துல சன்னு வந்து உயிர்ன்ட்டார் அப்படிதானே? ஸோ அந்த அது சத்தம் எப்படி கேட்கும்? லைட்டால தான் அது கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. பட் சவுண்டால கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்றது நம்ம மைக்ரோ பேக்ரவுண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? டெரா ஹெட்ஸ் நம்ம பேசுறோம்ல, அது சவுண்டுக்கும் லைட்டுக்கும் சென்டரு, அப்படிதானே? நம்ம உடம்புலயும் ஒரு அந்த சென்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஜவ்வு, அது டெரா ஹெட்ஸ், சரிங்களா? அது வந்து மைக்ரோ பேக்ரவுண்ட் வந்து நடுவுன்னு நினச்சிங்கன்னா நடுவுன்னு இருக்குது, சரிங்களா? உயிர்வெளி உயிர் இருக்குல்ல, அந்த உயிருக்கு வந்து நம்ம அது எது கூட பயணம் இந்த டெரா ஹெட்ஸ் கூட பயணிக்குது, அப்படிதானே? ஏன்னா அந்த உயிர் ஒரு இதில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும்ல, எது கொடுக்குது அந்த ஃப்ரீக்வன்சியை அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது இவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாத அருட்டு அந்த இது என்ன பண்ணுது, நாயகர் என் உயிரை வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு, தூக்கி பிடிச்சிருக்காருன்ற அந்த இது தெரியுது. என்னை வீழ்த்திடாம என்னை வாழ்த்துட்டு இருக்காரு உள்ள இருந்து, சரிங்களா? எந்தனையே நயந்து கொண்ட என்னை வந்து அவளை பிடிச்சி போச்சு. மற்றவங்கலாம் பண்ணாரு, சரி இவன் ஃபெயில் ஆகிட்டு சொல்லிட்டு பாடி எல்லாத்தையும் இழக்க வச்சிட்டாரு அவரு. ஆனா கெட்டவரெல்லாம் சொல்ல வரல, வில்லத்தனத்தை அவரு காட்டல. அதாவது மற்றவங்க எல்லாரும் இப்போ இழந்து போயிட்டாங்களே அவங்களோட உடம்ப, வள்ளலார் மட்டும் இப்போ சில பேர் கோவம் வருது. ஆறுமுக நாவலர் அவர் வந்து அப்பவே கேஸ் பண்ணிட்டாருல்ல, இது எப்படி வந்து அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்னோட இலக்கியத்தை வந்து அது பாதிப்படையுது. நான் வந்து திருமுறைன்னு பண்ணி எழுதிருக்கேன், அப்பருங்கிற பேரெல்லாம் நம்ம வச்சிருக்கோமே. அப்போ வந்து அப்பருக்கு அப்பாலாவது இந்த இலக்கியம் இல்லை, அதனால லட்சம் இதில் வைக்கணும்னு சொல்லிட்டு வளர சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ அவர் சமைச்சு போடவே முடியாதா? அந்த சமையல் நூல்களுக்கெல்லாம் அப்பர் பட்டி இவர் எதுவுமே சமைக்க முடியாதா? இவரோட கதிர்வீச்சு பார்த்து இவர் அந்த குதிரை கண்டுபிடிச்சி இவர் அந்த இது செய்ய முடியாதா? கதிரில் அதுக்கு இது சோள கதிர் மாதிரி இப்போ சாப்பிட வைக்க முடியாது அடுத்தவங்கள, அப்படின்னா பண்ண முடியும், அப்படிதானே? ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து இந்த என்ன பண்ணு நயந்து கொண்டுனா இவர் ரொம்ப விருப்பம். இந்த பண்டர விஷயம்லாம் ரொம்ப இவருக்கு தெரிய விட்டாரு. எதனாலன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நயன்தாரான்னு பேர்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த
இதை நயந்துனும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? பயந்துனும் போது வெறுத்து விட்டுருது இல்ல. நயந்துனும் போது அருகில நயன தீட்சை அப்படின்னு கண்ணுக்குள்ளரே வச்சுப்பாரு. கண்ணுக்குள்ள அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது உள்ளர உழுது, அந்த ஒளி வந்து உழுது என்னை ஆக்டிவேட் ஆகிட்டே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னை நயந்து கொண்ட தனித்தலைவர். அப்போ முன்னாடி இருந்த தலைவர்களும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். வித்தியை தத்துவம் கால தத்துவம் எல்லாம் ஓங்கி இருக்கும். எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு எல்லாத்தையும் ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கறது வேற மாதிரியான ஒரு சிவம். ஆனால் இது செங்கோல் கூடிய சிவம் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சிட முடியுமா? ஏன் வந்து இந்த கிரியேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி நான் வந்து சின்ன வயசுல கேட்டேன். அப்போ எனக்கு ஒழுங்கா உரிமை தராத என்னை வந்து ஏன் கிரியேட் பண்ணீங்க, ஏன் என்னை பெற்று போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கேட்ட வரையும் எனக்கு இருக்குது. அவருக்கு என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியல, பட் காமனாக கேட்டனா என்னன்னு தெரியல சரிங்களா. ஏன் எனக்கு அந்த ஆக்கி போடாம அப்படின்ற மாதிரி நான் வந்து கடவுளும் என்ன பண்ணுறது அந்த கேட்போம்ல, என்னோட உடற்புற ஆவியை வந்து எனக்கு இது பண்ணுங்கன்னும் போது தனித்தலைவர் வந்து அதை பண்ண தெரியாது சரிங்களா. ஞான சபாபதியார் அசம்பிளி எங்கே கூப்பிட்டு போறாரு, எனக்கு ஞான வழிக்கு எடுத்துட்டு போறாரு சரிங்களா. இங்கே சாண இதுவாக நீ இருக்கக்கூடாது, வெறும் புறத்தில் வந்து நீ என்ன பண்ண முடியாது, பொருந்திருக்கிறது அழகல்லவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகத்துக்கு எடுத்துட்டு வந்தது. அகத்தின்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த அகம் வந்து போதுமா? அப்போ அகத்துக்கே வந்து இரு பகுதி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அகத்தில் புறம் ஒரு இருக்கு, பல்ல சொல்லுவார்ல, நகத்தில் ஓட்டி இருக்க துகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலில் இருக்கு. அவங்களுக்கும் வந்து ஒளிகளை இது பண்ணி ஜென்ரேட் ஆக முடியும், பல கோடி நாள் வந்து இருந்துட முடியும் அப்படிதானே. ஆனால் இன்பமயமாக இருக்க முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு முடியாதுன்றது தெரிஞ்சிச்சு. தனி அந்த இது சும்மா நாங்கள் வெறுப்பேற்கிறதுக்காக சொல்லுவோம், நீயும் நானும் டாடியும் ஒன்று நாங்கள் பெற்றவே இல்லை, யாரோ பெற்றாங்க ஒன்று நாங்கள் தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. அப்போ யார் இது பண்ணியிருப்பா பெற்றிருப்பா? ஆனால் ஒன்று துருத்துருன்னு இருக்கிறதுனால நாங்கள் வேணும்னே அதை அடிக்கடி யூஸ் பண்ணி அதை சொல்லுவோம். யாரோ பெற்றுட்டாங்க ஒன்று, நாங்கள் அம்மா அப்பா இல்லை உனக்கு, நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அதை ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் அப்படியே மனசை அந்த முகம்லாம் அப்படியே மாறிடும், அப்படியே முன்னாடிடுவேன். அது எது என்ன மாதிரி ஃபீல் உனக்கு தோணுச்சுன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அது ஃபீல் பண்ணுவேன். அது எங்கே எட்டு போயிட்டு விட்டுச்சுன்னா, தனி தலைவர் எனக்கு இருக்காரு, இவங்க நம்ம தலைமை இவங்க நம்ம ஹெட்டு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இப்போ ஆகும்னு அதை தான் சொல்ல வரேன். நீங்கள்லாம் சும்மா எனக்கு உடம்பு கொடுத்த இதுதான் உயிர் கொடுத்த ஒரு இறைவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்கிறேன். அந்த அர்த்தம்லாம் ரொம்ப எனக்கு ஆமாம், அது நல்லா புரியுது இல்லை. நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு மாய விளையாட்டு, இது வந்து தயவா விளையாடுறது அப்படின்னு ஒரு தெரியுது. ஞான சபாபதியார் தான் அதை டீச் பண்றாரு. பாரதியார்னு இங்க சில பேருக்குலாம் இருந்தாலும் இப்போ உடம்ப வந்து நம்ம கணிச்சு இப்படி இப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. அதுல இன்னும் இருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியல ஓரளவுக்கு. ஒரு அதுக்குன்னு ஒரு படிப்பு படிச்சு டாக்டர்ன்ற ஒரு மருத்துவர் வந்து அது அறுவை சிகிச்சை மூலமா அறுத்து பார்த்து அது அப்பதான் அவருக்கு கண்டுபிடிக்க முடியுது. அவராலேயும் முடியாதது உயிரெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி போகுது, எப்படி வருது, எங்கேருந்து வருது, என்ன பண்ணுதுன்றது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது கடவுள் இல்லைன்றவங்க ஒரு பக்கமும், கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது இன்னொரு பக்கமும், என்னென்னவோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறி அடிச்சுட்டு இருக்கோம்ல. கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறதுனால நம்ம வந்து உணர்ந்து கடவுள் இருக்காருன்னு நம்புகிறோம். இன்னும் சிலரெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வந்து செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்துட்டா எல்லாமே நம்மளால தான் நடக்குது, அதெல்லாம் முட்டாள்தனம், அது இதுன்னு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்கிறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை. அது ஒரு நாளைக்கு அப்படி நம்மளுக்கு பெருசாக நம்ம சாதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஒன்றுமே இல்லாத நம்ம அப்போ ஏன் நம்மளுக்கு அப்போல்லாம் ஆற்றல் இல்லையா, அப்போல்லாம் அது நடக்காதா, ஏன் ஒரு நாள் நடக்குது ஒரு நாள் நடக்கல, அந்த மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்கும் இயக்கம் வந்து நம்மளால நடக்கல, எதுவுமே கடவுளால தான் நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ நம்மளுக்கு உணர்த்துறாரு அவர், நல்லா நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் அது கடவுள்கிட்ட போகும்போது தான் அது நம்மளுக்கு தெரியுது. நல்ல தனக்கு உயர்த்திக்கும் போது தான் தெரியுது. கடவுள் வேணும்னும் போது ஒரு சிலது காமிக்கிறாரு. கடவுள் இயல் என்னன்றது தெரிஞ்சு நம்மளை அதில் செலுத்திக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு தெரிய வருது.
எவ்வளோ இது இருக்கு, அதில் ஆனந்தம் இருக்குன்றது நல்லா தெரியும். அதில் தான் இந்த சிவபுலன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. அந்த தனித்தலைவர் ஞான சபாபதியார் போது என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த பாசாந்த இது வந்து நல்லா தீர்ந்து சபாபதியாரோட ஞானம் வந்து அந்த இறங்கும் போது உங்களுக்கு ஞான சபையில் இப்போ என்னென்ன இருக்கு, என்னென்ன யூனிட் இருக்கு, சிச்சபை பொச்சபை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, பொச்சபை சிச்சபை சொந்தபை அப்படின்ற மாதிரி அந்த ஞான சபாபதியார் உங்களுக்கு வந்து பதிப்பார். அப்போ நல்ல எது வந்து நல்லா கூர்ந்த அறிவு அந்த ஞானங்களுக்கு நல்லா தெரியும் போது வாதநடம் புரி கருணை மாநிதி யார் அப்படின்றார். வாதநடம் போது வாதபித்த சேத்துமோ அப்படின்றாங்கல்ல, அவர் வந்து அந்த ஆட்டோ ஆரோ பைரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது சரிங்களா. அப்போ ஆரோ அப்படின்னும் போது ஏஆரோ ஓட முடியும், அந்த ஆரோ கிடையாது, ஏஆரோ அப்படின்னும் போது இந்த ஆரோ இருக்குல்ல, ஏரோ அந்த மேலே ஏறுற அந்த டெக்னிக், இந்த காத்துல வந்து விஷ காத்துல இருக்கிற விஷ ஜந்து மாதிரி நம்ம இருக்க முடியாம ஏறுற்ற சூழ்நிலையில வந்து நம்ம இந்த காத்து அமுத இதை வந்து உணர்வோம்ல, அதனால தான் வந்து வாதநடம் புரி கருணை மாநிதி அதை வந்து பகற்பனவாகிற பரிசுன்னு உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கும் போது அந்த வீக்கெண்டி சொல்றது அது மாதிரி தான். அடுத்த உயிர்களுக்கு வந்து நீங்க இது பண்ணணும், அவங்க பிராணத்தை வந்து நல்லா இது பண்ணணும். நீங்க பிராண இது என்ன பண்ணுவீங்க பொதுவாக பிரணயமா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி உங்கள் மூச்சு பயிற்சிகளை பண்ணி நீங்கள் வந்து சித்தனை ஆகலாம் அப்படின்றது கடிதத்தை தந்து விஷயக்காத்து புரியுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வார்த்தையில். நிறைய பேருக்கு அடி விடுது சரிங்களா. அந்த வாதநடம் புரி கருணை மாநிதி யார், வரதர். அப்போது அவர் கரெக்டாக வந்து வரதராக இருக்கார். அவங்க அந்த மாதிரி விஷயக்காத்து வாங்கி அந்த ஃப்ளோ வந்துடும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறது அடிதான் விடுது சரிங்களா. அப்போது ஸ்டெடி ஆகுறது யாருக்கிட்ட, வளர் மாதிரி அவர் தான் வந்து கரெக்டாக ரெடி ஆகி ஸ்டெடியாக இருக்குது சரிங்களா. அதன்படி வந்து அவர் என்ன பண்ணுறாரு வந்து இருக்கும்போது வரதர் வள்ளல். அப்போ கரெக்டாக வந்து அந்த வீக்னஸை ஃபாலோ பண்ணி அவர் வள்ளல் ஆகிருக்காரு. இதெல்லாம் கரெக்டாக இன்சைலாம் இன்பத்தை வந்து பகிர்ந்து அவர் வந்து வள்ளல் எல்லாம் வல்ல வர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வல்ல 20 பொட்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, டோட்டலாக எல்லாத்தையும் இப்போது நீங்கள் சொல்லலாம். அப்போ கிரியேட் பண்ணிட்டாரு அவர் ப்ராடக்ட் பண்ணணும். ஆனால் ப்ராடக்ட் எப்படி இப்போ அவங்களாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, அவங்களை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எந்த மாதிரி ஊசி போட்டு போட்டு கருவை பெருக்க வைக்கிறாங்களா, ஊசியை போடுறாங்க. அது வந்து கரெக்டாக எதுலேருந்து சேவ் பண்ணணும் உங்கள் தெரியுதுல, இப்போது எங்கெல்லாம் இம்சம் நடக்குதுன்னு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அது ஜென்ரேஷன் வந்து ப்ரோ ஜெனரேஷன் கிடையாது, டி ஜெனரேஷன். அப்போ கரெக்டான ப்ரோ ஜெனரேஷன் பார்த்துக்க கரெக்டாக தெரிஞ்சு வீகானிக் ப்ரோ ஜெனரேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மெக்கானிக்ஸில் ஈடுபட்டோன்னா என்ன ஆகிடும், வரதர் வள்ளல் எல்லாம் வல்லவர் கரெக்டாக அந்த இது எல்லாத்தையும் வேக்யூம் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகாமல் கண்டினியூ இது தொடர்ந்து நடந்துடும். தெரிக்க வைக்கிறதும் கருத்தரிக்க வைக்கிறது எப்படி இருக்கு, இன்பத்தை கொடுத்து கருத்தரிக்க வைக்கிறாரு, துன்பத்தை கொடுத்து கருத்தரிக்க எல்லாத்தையும் காட்டுவாசி ஆகணும் பாக்குறது நல்லதா போட்டு குத்தி கொதறி அது கை எங்கெங்கயோ சந்துல பொந்துல விட்டு எங்கெங்கயோ பண்ணி அது வந்து பண்றது வேற. இன்பமாவே அதுக்கு ஒரு இதெல்லாம் வரமுறையெல்லாம் வச்சு இன்பம் கொடுத்து சுபநிலை இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம எல்லாத்துலயுமே இம்சையை படுத்தி இம்சை கொடுஞ்செயலை செய்தே இதுதான் இன்பம்னு நினைச்சு இதுதான் உருவாக்குறது இதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அது எந்த வந்து அனுபவிச்சிருக்காரா இல்லையா, அதான் அனுபவிச்சிருக்காரு, இகத்தையே படத்தை அனுபவிச்சிருக்காரு. அதுதான் கேக்குதுங்களா. அப்போ நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உருவாக்குறதுலயே வந்து கருணையோட இருக்கணும். அந்த சுகத்தை கொடுத்து இன்பத்தை தந்து எல்லாமே உய வைக்கணும். அப்போ அந்த வள்ளல் வந்து என்ன பண்ணணும், வள்ளல் வந்து இதெல்லாம் ஒழிச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசைப்படல. இந்த சிஸ்டம் எல்லாம் வளர்த்து விட்டு வளர்க்கணும். ஆமா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சோற்றாணி சோற்றில் சுகற்றாணி அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்போ எல்லாத்தையும் வந்து அவர் ரெடி பண்ணி தர்றாரு புரியுதுங்களா, ஸ்டடி பண்ணி தர்றாரு. அதுவும் இவங்க கருணையா வந்து அது வாழணும், அது அழிஞ்சிடக்கூடாது. நான் இன்ஜெக்ஷன் பண்றாங்க, நான் திங்கிறதுக்கு எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்படுத்திக்கிறேன் உருவாக்கிக்கிறேன்ற மாதிரி அதை பெருக்க வைக்கிறது இவங்க உணவுக்காக. உணவு வந்து அதுதானா உணவு,
அது உயிர் ஓடி ஓடியாந்து விளையாடி அதுக்கும் உணர்ச்சி இருக்குது, அதுக்கும் எல்லா தாது தத்துவமும் வேலை செய்து என்னை காப்பாற்றிக்கணும். நம்ம எப்படி கடவுள்கிட்ட போய் நிற்கிறோமோ அப்படி நம்மள்கிட்ட நிற்கிது. அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கையோட நிற்கும் போது அதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம். கழுத்தறுத்து அதை அப்படியே ரணகலைப்படுத்தி அதுக்குள்ள துடிக்க கதற நம்ம அதை கொண்டு சாப்பிட்றோமே. நம்ம அதுவும் கேள்வி மேலே கேள்வி வேற தொடுப்போம். அது செடி கொடியும் உயிர் தானே, அவங்களுக்கும் உணர்வு இருக்கு இல்லையா, பள்ளியும் உயிர் தானே, கொசுவும் பேனும் அவங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, எல்லாம் அவங்களுக்கு சத்தம் போடுது இல்லையா, நான் அந்த திருவிதியில அவங்க நடப்பாங்க இல்லையா, எந்ததுக்கு எப்படி எப்படி லிங்க் வச்சிருக்காருன்றது அந்த அளவுக்கு உனக்கு உணவுக்கு மட்டும் லிங்கை பார்க்கும்போது எல்லா உயிருக்குள்ளேயும் ஒரு லிங்க் வச்சிருக்காரு. கடவுளுக்கும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட லிங்க் வச்சிருக்காரு, கடவுளை மாதிரி நம்மளை படைச்சிட்டாரேன்ற அந்த லிங்க் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். வல்லவர் மாநல்லவர். அப்போ மாநல்லவர் தெரிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டு ப்ரோ எக்ஸிக்ஷன் ஆகாம எல்லாத்தையும் நல்லா ஜெனரேட் பண்ணி நல்லா இது பண்ணலாம் சரிங்களா. அந்த இது வெட்ட வெளியா வைக்கிறவங்களும் சில பேர் ஆசைப்படுவாங்க, கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டையெல்லாம் தீட்டிக்கிட்டு. ஆனா அவங்களெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் நீக்கிட்டு இது கரெக்டா தூக்கிடுது இல்லை. அப்போ கரெக்டா எது நீக்கிறது எது தூக்குறது சொல்லுங்க. அவர் சொல்றாரு வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சொல்லுவோம் அருள் வெளின்றாரு. எல்லாத்தையும் முடிச்சு லாஸ்ட் அருள் வெளியிலன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இவங்க வெறும் வெட்ட வெளின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன வெட்ட வெளியாவே எல்லாம் இருந்தா எதுவுமே இருக்காது. அப்புறம் என்ன எது வெட்ட வெளி எப்போ போச்சு, சிதம்பரத்திலே போச்சு. இது உத்தரஞான சிதம்பரம் சரிங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட 6ஆம் திருமுறை அதில் போய் சுருவிட்டு இருக்காதீங்க சரிங்களா, சுருவாது சரிங்களா. ஸோ அதனால என் இடத்தே காதலுடன். அப்போ காதல்ன்றது எனக்கு யாரு காட்ட முடியுது, ஏழைக்கு காட்ட முடியல காதலை. மாணிமணி பொதுதான் என்னால் காதலை காட்ட முடியுது அப்படிதானே. ஸோ அந்த அவர் தான் என் கோடைத்தனத்தெல்லாம் நீக்கி அவர் சரி அங்கே போ துணிச்சலாக போ ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த பேச என் காதை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் காதில் அவர் இது கருத்து செலுத்திட்டு இருக்காரு சரிங்களா. காதலுடன் வருகின்றார் சரிங்களா. கரெக்டாக என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை பண்ணணும், எப்படி மிக்ஸ் ஆகணும், எப்படி ஃபிக்ஸ் ஆகணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர் அந்த உடன் வருகின்றார் என்று பரநாதம். ஏன்னா அந்த நாதம் முன்னாடி அவங்க யார் கடலையில் இருந்துச்சு, பராபர கடலையில் இருந்துச்சு சரிங்களா. இப்போ வள்ளலாரோட இது கடலைக்கு மாறின உடனே பரநாதம் என்ன ஆயிடுச்சு, அது சொல்ல ஆரம்பிக்குது. காதலுடன் யார் வராருன்னு சொல்றாங்க, அருள்புரி சோதியார் இருக்காருன்னு எனக்கு சொல்ல ஆரம்பிக்குது இல்லை. சொல்ல ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் அப்பா என்னால இப்படிதான் பரவ முடியும், என் நாதம் இப்படி சேதம் ஆயிடாம சரிங்களா, பேதம் ஆயிடாம எல்லாமே கரெக்டா ஓதி கூட போய் கலந்துக்கணும் ஜோதி கூட அப்படின்ற மாதிரி கலிப்புறவே துணிக்கின்ற. அப்போ கலிப்புன்ற போது இதே ஆகக்கூடாது, செழிப்பு அடையக்கூடாது அப்படிதானே. நல்ல ரிவார்டு கிடைச்சி அப்பா இது எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற போது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கருணை இது நாட்டம் நல்லா தெரிஞ்சு பொது நடத்தரசர் நம்ம இடத்துல இது பண்ண தெரிஞ்சிட்டு ஒன்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த துணிக்கின்ற என்ன ஆகணும், தந்தர துந்துபி தான் ஏதமர முழுங்குகின்ற. தந்திர துந்துபின்னா கடவுளோட தரம் இருக்குல்ல, தன்னோட தரத்துல இருக்கிற துந்து அப்படி விந்துன்றது வேற, இது வேற உந்து இல்லை. ஜெனரேஷன் ப்ரோ ஜெனரேஷன் இங்கே உந்துது. அந்த உந்துபி தான் ஏதம் அற. ஏதோன்னும் போது இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு எப்படி ஒரு இங்கே இருக்கிற கம்பாரிசனே இல்லாமல் முரசு இது பண்ணுது இல்லை, அரையப்பா முரசுன்னு அந்த மாதிரி ஏதம் அற முழுங்குகின்ற என்று சொல்லிக்கொண்டே எழுகின்றாள். அப்போ எனர்ஜி லெவல்ஸ் எப்படி போகுது, கடவுளோட எனர்ஜி லெவல்ஸும் என்னோட எனர்ஜி லெவல்ஸும் ஒன்றாகுது. அதான் என்ன நான் புகுந்து கொண்டது எதனால, எங்க செச்சபயில் பொச்சபயில் சிவகாம வள்ளி சிதம்பர வள்ளி எனக்கு ஆக்டிவேட் ஆகுன்ற மாதிரி எனக்கு சொல்ல முடியுதுனால. தந்திர துந்துபிதான் ஏதோ மர முழுங்குகின்றது என்று சொல்லிக்கொண்டே எழுகின்றாள். நான் எழுந்துக்கிட்டேன், தூக்கம் எனக்கு அந்த இது கிடையாது, நான் இனிமேட்டு அந்த லைட்டை பார்ப்பேனா இல்லை தெரியாது, எனக்கு விழுந்துருச்சுன்ற மாதிரி அவர் சொல்றாரு சரிங்களா. எழுகின்றாள், துழுகின்றாள் என்னுடைய மகளே.
அப்போது சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பற்றி சொல்கிறாரு. குரோமான்ற போது இந்த கலர்ஸை வந்து இது ட்ராவல் பண்ணுறது நம்ம ஜீன்ஸ் இருக்குல்ல உள்ளார, அந்த ஜீன் வந்து குரோமாட்டிட்ஸ்னு வாங்க. அந்த ஜீன் வந்து எல்லாத்தையும் அடுக்கி மடித்து வச்சு பண்ணுறது. ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபோல்டு இருக்கிறதால டைம் அதிகமாக ட்ராவல் ஆகும்ல. ஃபோல்டு இல்லாமல் ஷைடில் பாதுகாப்பு இருந்தால் டைம் அதிகமாக ட்ராவல் ஆகாது. அந்த ஃபோல்டு படிவே உங்களுக்கு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மெமரிஸ் எல்லாம் அதில் இது பண்ணலாம்ல. அப்போது நம்ம ஜீன் வந்து டிஎன்ஏ ஒரு இது சரிங்களா, குளுக்கோஸ் இது இருக்கும், அதில் சுகர் மாலிகுல் இருக்கும் சரிங்களா, இனிப்பு சம்மந்தமான ஒரு பொருள் இருக்கும், பேஸ் இருக்கும். பேஸ்னும் போது நைட்ரோஜன் சரிங்களா. நைட்ரோஜன் வந்து என்ன ஆகும்னா ஒரு ட்ரைவேலண்ட் ஆட்டம் இல்லை. ட்ரைவேலண்ட்னா ஒரே நேரத்தில் 3 பேர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் சரிங்களா. ஒரு மந்த நிலை வந்து என்ன பண்ணும், ட்ரைவேலண்ட் வந்து ஒரு இது எனர்ஜி கன்வர்ஷன் அப்படி தானே. அவங்க மெமரி வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இடத்துல வந்து, அதுவும் இல்லாமல் பாஸ்பேட் டைஎஸ்டர் பிரிட்ஜ் இருக்கும் சரிங்களா. பாஸ்பரஸ்ன்னும் போது அது ஒரு இது பண்ண மாதிரி நெருப்புக்கு சம்மந்தமான ஒரு பொருள். அப்போது அது பஞ்சலோகன்ற மாதிரி அந்த டிஎன்ஏ வந்து அந்த இது இருக்குது, வேதம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதை வந்து மைக்ரோபயாலஜி சில இவங்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு எனக்கு அந்த உலகம் சொல்லி தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுகின்றால் துழுகின்றால். அப்போ துழுதல் வந்து நம்மளுக்கு வருமா வராதா? இந்த இயற்கையோட இன்பத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது எப்படி நம்ம எழுப்புது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு துழுகின்றால் அப்படிதானே துழுக ஆரம்பிச்சிருவோம். நம்ம எப்படி எல்லாம் துழுவோம், அனிமல் ரைட்ஸ் மார்க்ஸு சரிங்களா. அது இல்லாமல் இங்கே ஏழைங்க வந்து கூடுவாங்கல்ல, சர்வதேச மையம் வேணும் அப்படின்னு அந்த ப்ரொடெஸ்ட்ல இறங்குறது, அதுக்காக வீடியோஸ் பண்ணி போடுறது, மாடர்ன் டெக்னாலஜி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாருக்கும் நன்மை பெயர்க்கிற விஷயம் தானேப்பா. நல்ல நடம் அவர் அதை தானேப்பா செய்துட்டு இருக்காரு. அவரு நிலையில அவர் பெரும் அளவுல செய்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு சிறு அளவுல செய்தாவது வாங்கன்னு சொல்லும் போது சிறு அளவு நம்ம அப்ப எல்லாம் அது பெருகும் செய்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம பெருகிற மாதிரி செய்யாம சுருங்குற மாதிரி செய்துக்கிட்டே இருக்கோம், கருகிட்டே போறோம். அந்த மாதிரி செய்யாம இப்படி உருகி கலக்குறது வேற, கருகி காணாம கஷ்டமாயிடும்ல, சாம்பலா போயிடும்ல, அந்த மாதிரி போகாம அது இதாகும். நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஏத மரம் முழங்குகின்றது என்று சொல்லிக்கொண்டே எழுகின்றால் தொழுகின்றால் என்னுடைய மகளே. அப்போ மகள் வந்து கரெக்டாக அது கூட லிங்க் வச்சுக்கிட்டேன் சரிங்களா. சிங்கு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. ஏன்னா கிங்கோட நடத்துக்கு வந்து நல்லா இழுத்துட்டு போகிறான்னு தெரியுது சரிங்களா. அப்போது உன்னானை உன்னை விட உற்ற துணை வேறில்லை. அப்போ உன்னானைன்னும் போது என்ன அர்த்தம், உங்கள் மேலே எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், சத்தியவான் அவர் மேலே எனக்கு சத்தியம். ஏன்னா அவர் தான் வந்து எப்பவுமே வந்து காலத்தையும் நிலத்தையும் கடந்தவர் இல்லையா. ஸோ அவர் மேலே சத்தியம் வச்சு பண்ணேன்னா என் வார்த்தைகளும் அவ்வளோ உண்மை, காலத்துக்கும் அப்படி தான் சொல்லுவேன் என்ற மாதிரி. உன்னானை உன்னை விட உற்ற துணை, என்னோட உற்ற துணை வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் எனக்கு நெருங்கிய நண்பனி தான் என்ற மாதிரி. உற்ற துணை வேறில்லை என் உடையாய் அந்தோ, என்னுடையாய் அப்படின்னு போய் சொல்றது, எனக்கு இருப்பே நீ தான் சரிங்களா. எனக்கு வேற எதுவுமே கிடையாது எனக்கு சரிங்களா. நான் வந்து அனதே ஆதி அனாதியாம் அருள் பெருஞ்சோதின்னு வரல, அந்த மாதிரி நிலைமையில நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. உடையாய் அந்தோ என் நானை காத்தருளி. அப்போ என் நான் போது என்ன அர்த்தம், எனக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அது ஒரு நான் ஈகோ அப்படி இல்லை. அந்த ஈகோ வந்து என்ன பண்ணணும், காத்து அருளி ப்ரொடெக்ஷனுக்கு வரணும். கிரியேஷன் மட்டும் பண்ணுறது, டெஸ்ட்ரக்ஷன் மோடில் போயிட்டு எல்லாத்தையும் கழிவாக்கி விடுறது, அது எனக்கு நல்லதில்லை கடவுளே அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என் நானே காத்து அருளி ப்ரொடெக்ஷன் போடுறேன் உனக்கு சரிங்களா. உனக்கு வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், காம இது பெர்மிஷன் மட்டும் இல்லாமல் உனக்கு இது போடுறேன் சேவ் மூமெண்ட் சரிங்களா. அந்த சேவ் லெவல்ஸ் கூட்டு வந்து இந்தியா சேவ் அப்படின்ற மாதிரிலாம் பேர் வருது இல்லை. இந்தியா ஃப்ளாக் எல்லாம் அங்கே கூட்டு போயிட்டு அந்த வீகனிசம் நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா, பரப்புறோம். ஏன்னா நன்றி கடவுள் சொல்கிறோம்ல, அந்த தெலுங்கானா இப்போ இவங்களுக்கு இது பண்ணியிருக்கு. யாருக்கு,
பிஜேபி கூட லிங்க் வச்சிருக்குல்ல, அது இதுவோ எதுவோ என்ன சொல்றது, இப்போ மத சார்பு அந்த இதுல வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் ஃபீல்டு கிடைக்குதோ இல்லவோ, இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கிடைக்குதோ இல்லவோ, ஆனா நம்ம இந்த மத சார்பு அற்ற ஒரு இதெல்லாம் நம்ம இது பண்றோம், போட்டுறோம். அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுதான் அவங்க இது பண்ண மாட்டாங்க. பட் இதனால ஒரு நன்மை இருக்குது இந்த உலகத்துக்கு. அவங்களோட இதையும் பூர்த்தி பண்ணிக்கலான்றது தெரியுது. சரிங்களா? வெஜிடேரியன்ஸையும் அவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம், நான் வெஜிடேரியன்ஸையும் இதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்படிதானே? அவங்களும் வந்து என்ன பண்ணா டப்புன்னு ஜம்ப் பண்ணலாம். அப்படிதானே? ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லது நடக்கணும், அவங்களும் வந்து ஒரு காலத்துல விட்டுருன்னு தான் ஆசைப்படுவாங்க நிறைய பேர். எனக்கு நல்லது நிறைய பேர் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த மாயை அப்படி மாட்டி வச்சுட்டு நம்ம செய்யற தவறு, அந்த சின்ன தவறெல்லாம் பெருசா தவறெல்லாம் இன்னும் பெருசா ஆகிக்கிட்டே போகும்போது நம்ம அதுல இருந்து வெளியில வராமலே இருக்கோம். அதுக்குதான் சின்னதா அப்படியே விட்டுட்டே வந்தாலே நம்ம அந்த பெருசா அடைஞ்சிடலாம். அந்த பெரிய தவறு அளவுக்கு போகாம எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையை உணர்ந்துடலாம். அதான் அந்த விளக்கம் வந்து. ஸோ அதனாலதான் என் நானே காத்தருளின்னும் போது நான் வந்து இந்த இதுல போயிடாம, அதுக்காக தான் கடவுளை வேணும். பாரு, கடவுள் சொல்றாரு இல்ல, காத்து அருளணும். கடவுள் எதுக்கு காத்து அருளணும்னா நம்ம இந்த தவறெல்லாம் எல்லாத்தையும் போக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு காத்தருளி என்ன புண்ணியம்? நான் அப்படிதான் வணங்குவேன். சரி, உங்களுக்கு காத்தருளி நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல இவர் பாருங்களேன், நானே காத்தருளி இத்தினமே. ஏன்னா வந்து நம்ம அழிக்க கூடாதுன்றதால அருள் சோதி, எனக்கு அந்த ஜென்ரேஷன் எனக்கு வேணும், ப்ரோ ஜெனரேஷன் எனக்கு வேணுன்றதாலதான் அருள் சோதி ஈதல் வேண்டும். அந்த மாதிரி எனக்கு ஈதல் குத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? அற்ப வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இல்ல. நான் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டேன், அற்புதத்தை நிகழ்த்தணும்னு ஆசைப்படுற ஆகிடும். சரிங்களா? அருள் சோதி எனக்கு கொடுத்துருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காத்தருளி ப்ரொடெக்ஷன் ஃபீல்டு வந்துச்சுன்னா எனக்கு அருள் சோதி தான் அழுது, வேற எதுவுமே நல்லா வாங்க முடியாதுன்ற மாதிரி பேரே வந்து அருள் சோதின்ற மாதிரி அந்த அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுங்களா? ஈதல் வேண்டும் அந்நாளை நயந்தபடி. நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு ரொம்ப அந்த நாளை வந்து நம்ம எப்போ ஒட்ட போறோமோ சரிங்களா அப்படின்றதே நான் வந்து அந்த நாளை வந்து எதிர்பார்த்தே நான் வந்து நயந்தபடி அருள் புரிந்த பெருங்கருணை அரசே. சரி, அது உங்களுக்கு உரிதாகட்டும், நான் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து நீ வந்து அந்த ஏங்கலை மகனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக வந்து நீ உன்னை நினைச்சதை நீ பண்ணு, நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி அப்படின்னு பாடலாம் பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கரெக்டாக அந்த மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு, இவர் மூத்த பிள்ளை ஆகிட்டு. சரிங்களா? ஸோ பெருங்கருணை அரசே, என்னை முன்னால் நின் அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் என் முடிந்திடாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். என்னை முன்னால் நின் அடியவன், முன்னாள் போது அர்த்தம் அவரு பழைய வேதங்களை இது பண்ணும்போதா, நின் அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் அப்படின்னும் போது இவங்க வந்து இந்த மயிலை வந்து இது பண்ற மயிலோன் அவங்கள கும்பிட்டு இருந்தவங்க அப்படிதானே சொல்றாங்க. அப்படி இது பண்ணா அந்த மொழி வந்து வேற மொழியா இருக்குது. கேட்டுங்களா? ஆறுமுக இது அந்த மாதிரி ஒரு நாவுக அந்த மாதிரி வச்சிருந்தா கூட இவரு என்ன பண்றாரு, இவரு சீரு கொடுக்குறாரு இல்ல, சீரு சேர்க்கிற ஒரு மொழி. ஸோ அதனால தான் கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக பாருங்க, எது எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. நான் வந்து அருள் புரிந்த பெருங்கருணை அரசை பற்றி நான் எங்கே பேசியிருக்கேன், முன்னே இருந்த அரசுகளை பற்றி நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை. அருள் ஆரமுதே என்னுடைய அன்பே என்றன் அறிவே என் பொருளாய் அகத்தும் புறத்தும் என்னை புணர்ந்த கருணை பொருள் பொறுப்பே மெய் தெருலாம் ஒளியே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொறுப்போட செய்தாதான் ஏதோ ஒரு புண்ணியமா இருக்கு. பொறுப்பு இல்லாம ஏனாதானு செய்துட்டு தானே இப்ப இருக்கணும்ல. அந்த மாதிரி பண்ணும்போது தான் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. இந்த பொறுப்போட கண் கருத்து பொறுப்புன்ற மாதிரி செய்தாதான் அது நல்ல நம்மளுக்கு ஆசையும் வருது, இதை செய்யணும், நல்லா இருக்கு, செய்யணும். இல்லாட்டி அலட்சியமா ஆனப்போட இதெல்லாம் எதுக்கு செய்து கொடுக்கணுன்ற மாதிரி வந்துருக்குல்ல. அந்த மாதிரிலாம் வராம செய்யணும்னா இப்படி செய்தாதான் நல்லா எல்லாருக்கும் நல்லா இதா இருக்கும்.
மேலும் உங்களுக்கு நல்லா ஆனந்தமா இருக்கு, இன்பம் எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ அருள் ஆறும்போது கருணை ஆறும்போதுன்னு சொல்லி இப்போ அருளும் போது முதல்ல ஒரு கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருக்கேன், இப்போ பிரசவ வலி எப்படி எங்கேயோ வலிக்கிற மாதிரி இருக்கும், வலின்றது கூட அது சொல்ல முடியாது, எங்கெங்கேயோ அப்படி குடையிற மாதிரி இது பண்ற மாதிரி எப்படி இப்படியே இருக்கும். கரெக்டாக அந்த குழந்தை பிறந்ததும் சூப்பராக நிம்மதியாக இருக்கும், நல்லா இருக்கும். இன்னொரு குழந்தை எப்போ பெற்றுக்கலாம்னு இருக்கும். அப்போ அது ஏதோ ஒரு வலி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சுகம் வந்துடுதுல்ல, அது நல்லதா? இப்போல்லாம் இது சிசரிங் பண்ணி பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அது அப்போ பண்ணும் வலி மறுக்கிற ஊசியில் போட்டுட்டு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வலி, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வலி. இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க வழிபட்டுக்கிட்டே இருக்கிறதா வலி. இது இன்பம் எப்படி எதை கையாளணும், எப்படிலாம் வாழணும், நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வாழக்கூடிய தரத்தை நம்ம ஓங்க வச்சுக்கணும், பாவத்தை சம்பாதிக்காமல் இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போல்லாம் ஈஸியாக 20 பிள்ளை 10, 15, 20 பிள்ளைங்களுக்கு மேலே அழகாக பெருப்பாங்க. இப்போ ஒரு பிள்ளைங்களும் பெற்றுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளோ அறிவாற்றலெல்லாம் வந்த பின்னாடியே இந்த சிக்கலெல்லாம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த உயிர் வலின்றது என்ன, உயிரை வலி வைக்காமல் நம்ம கரெக்டாக நம்ம நடக்கணும். பணம் 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 காகிதத்துக்கு பின்னாடி ஓடிட்டு லாஸ்ட்டாக செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சரி வர செய்யாதனால தான் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் போய் மாற்றோம் இல்லைப்பா. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றும் ஆபத்தான செயல்லே நம்மளை கொண்டுட்டு போய் விட்டுடுது. அதனால தான் ஆபத்தை நீக்கி உள்தீபத்தை ஏற்றோம்ல, அதுதான் அருளாரம்புது. ஆற வச்சு உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் சேர்த்து விடும்ல, என்னுடைய அன்பே. அப்போ அன்புன்னும் போது உங்களுக்கு அணு இருக்காதுல்ல, அன்பெனும் அணு. அப்போ அணுவுக்கு என்ன ஆயிடுது, எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது, புரோட்டானிக்ஸ் தேவைப்படுது, அந்த இது தேவைப்படுது, நியூட்ரல் எலிமெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. இதெல்லாம் வச்சுருந்தா தான் அணு. ஸோ என்னோட கரெக்டாக அந்த இதை ஏற்படுத்தி விடுறாரு, புருஷ பிரகிருதி அந்த இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது இல்லை, அப்படி தானே? அந்த நிலைக்கு நம்ம தனி நிலையில் உண்டு. அந்த நிலையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என் என்றன் அறிவே. அப்போ அறிவு இவங்களுக்கும் அந்த அப்பர் அவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கும். அவங்களுக்கும் அவங்க அசுத்த கடின மாயா அப்படிதானே அந்த சித்தர்களை அவங்க திகழ்றாங்க. ஆமாம், அதான் நிறைய அந்த கடினத்தனத்தை செய்கிறதுனால முழுமை அடைய முடியல, எதுவும் முழுமைக்கு போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. கஷ்டம் பொழுது எல்லாருக்கும் பயன் வராது. அது யாரு கஷ்டப்பட்டு ஏதோ இது பண்ணால் அவங்க மட்டும்தான் அடைய முடியுது. கொஞ்சம் தான் அடையிறாங்க. ஆனால் அது முழுசுன்னு நினச்சிக்கிறாங்க. மற்றவங்களுக்கும் அது விளங்க மாட்டேன்னு, மற்றவங்களும் அதை செய்ய முடியாமல் போயிடுது. அப்படி இருக்கிறதா ஒரு இது, அது சுத்தம் இல்லாத தன்மைன்னு தெரிஞ்சுட்டு நல்லா சுத்தம்னா எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு செய்யும் போது எல்லாருக்கும் அது இன்பமாக மாறணும். அதுதான் தெய்வீக ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஒழிய அரக்கத்தனத்தில் இருந்துக்கிட்டே நான் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தெய்வம் எல்லாருக்கும் காமன், நான் பரவாயில்ல இப்படி செய்துட்டாலே எனக்கு தெய்வம் கை கொடுக்கும், எல்லாமே என்னை மன்னிச்சு ஏற்றுக்கும் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, நம்மளுக்கு என்னது கண்மூடித்தனம்ன்றது நல்லா தெரியும். என்னுடைய அன்புன்றதே கண் ஆண்டவன் கொடுத்து கூட நம்ம புறக்கண்ணும் சரியா வேலை செய்யல, அகக்கண்ணும் சரியா வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யாம அது ஆற்றல் மட்டும் பெற்றுறோம்னா எப்படி போயிடும்? அதெல்லாம் வேலை செய்ய வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா செய்யும் போதுதான் அந்த ஆற்றல் மிகுதி மாறும். அந்த அருளாரம்புது எப்படி யூஸ் ஆகுது, அன்பு அறிவு, அது அந்த இது வளர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு பண்ணிவிட்டு என் பொருளாய் அகத்தும். நான் சில பேருக்கு பொருள் கிடைச்சிருக்கும், அந்த பொருளை என்ன ஆயிடும் கடைசியில, அறிவு இல்லைன்னா அது கரைஞ்சிரும் இல்லை, அவ பராபர அறிவு கரையுதுன்னா அந்த பொருள் என்ன ஆயிடுது, காலி ஆயிடும் அப்படிதானே. ஸோ அங்கே எனக்கு இது லட்சியம் வைக்க வேணாம் அப்படின்னு தலைவன் கரெக்டாக நான் போய் இதை உழுதுற போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது பண்ணுறாரு, தடுத்து ஆட்கொண்டுறது அப்படிதான்.
பொருளாய் அகத்தும் புறத்தும் ஜெனட்டிக்ஸ் எபிஜெனட்டிக்ஸ்ன்ற மாதிரி 2 லெவல்ஸ்லயும் எனக்கு புகுந்து என்னை புணர்த்த கருணை, என்னை புணர்ந்த சரிங்களா, புணர்ந்த கருணை பொறுப்பே அப்படின்னு நம்ம பேசிருப்போம்ல. இப்போ அதோட விரிவாக்கம் எப்படி இருக்குது, இவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கல, தடிசித்திருக்கு அந்த அவங்க மாயா ஜாலத்துக்குலாம் வந்து அது ஆடலை சரிங்களா. ஆனால் யாருக்கு ஆடி இருக்காரு, என்னை புணர்ந்த அவர்கிட்ட ஆடி இருக்காரு, வள்ளலார்கிட்ட போய் ஆடி கருணை பொறுப்பே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா யார்கிட்ட வந்து எதை கொடுக்கணும், எந்த பொறுப்பு வந்து நிலநாட்டணும்னு கரெக்டாக தெரிஞ்சு 19 நூற்றாண்டு வரைக்கும் டைம் எடுத்து கரெக்டாக டியூன் பண்ணி ஒருத்தர் அனுப்பிச்சி விடுறாரு அப்படிதானே. ஸோ அந்த கருணை பொறுப்பு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கரெக்டாக. நான் வந்து அந்த குழியில் போய் விழுந்துட்டு அந்த தத்தடிக்காமல் கரெக்டாக அந்த ஞானசபா அவரோட அசம்பிளி கரெக்டாக வந்துடணும் இல்லையா, கரெக்டாக அவர் இது பண்ணுறாரு. அப்போ தான் நல்லா ரெசம்பிள் ஆகும் அவரோட இது புணர்ச்சி, அந்த பாடி வந்து நம்ம கரெக்டாக நம்ம சிங்க்ரனைஸ் ஒன்றா கூட டைம் வரும் அப்படின்ற மாதிரி. கருணை பொறுப்பு மெய் தெருலாம், மெய்தாவன் இணைந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி மெய்யை வந்து அவர் இது பண்ணுவார், நம்மளுக்கிட்ட பகிர்ந்துப்பார் கடவுளோட பாடியை சரிங்களா. அந்த பாடியை பகிர்ந்து ஒளியாம் போட்டான்ஸ்ன்றது கடவுள் கொடுத்த இது பரிச இது வரப்பிரசாதம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒளியை வந்து வெளியாக சிற்றம் பலத்தே, அந்த வெளியாக அடிக்கும் போது அந்த இறங்குது இல்லையா, அந்த எலக்ட்ரான் இறங்கின உடனே அணு பிடிச்சி அணுவில் வந்து எலக்ட்ரான் தூரத்தில் இருந்துச்சுன்னா அது இது கம்மியாக இருக்குது அதோட ஆற்றல் சரிங்களா. அந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் உள்ளே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறக்கத்தால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட இது நியூக்ளியஸ் வரைக்கும் அது அகத்தும் புறத்துன்ற மாதிரி அந்த மாதிரி தான். தோல் மட்டும் வரைக்கும் இருக்காம ஆல் லெவல்ஸுக்கு போகணும் சரிங்களா. ஸோ அந்த அணு வந்து அந்த கரெக்டாக நம்ம வேலை செஞ்சு அந்த அனுபவம் எப்படி வேலை செய்து பாருங்க. கருணை வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெருலாம் மொழி வெளியாக அந்த வெளிப்படுத்த எக்ஸ்பிரஷன் ஆகும் சரிங்களா. ஜெனட்டிக் வந்து வெறும் மந்த நிலையிலே இருக்காம மந்தெண்ணம் இது அப்படின்னு வரல, அந்த தனம் வந்து போதுக்கும் சரிங்களா. அந்த இது சிற்றம்பலத்தே, அது பேர் சிற்றம்பலம். ஏன்னா வெற்றம்பலமாக இருந்தால் என்ன பண்ணோம், அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. சிற்றம்பலத்தில் இது கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு, மொழி வந்து வெளியாகக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்றாருல்ல. அதுதான் வந்து சிற்றம்பலம்ன்றது கரெக்டாக. அது எனக்கு அந்த ஊர் பேரும் அது மாதிரி இருக்குது, அந்த இடமும் அது கரெக்டாக அந்த இது எனக்கு அமைச்சு கொடுத்து கரெக்டாக அந்த நிச்சயிக்குது பாருங்க அப்படி தானே. எனக்கு அந்த நிச்சயம் இது பண்ண உடனே அப்பா எனக்கு மறந்துடக்கூடாது இல்லை, திருப்பி நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுது, கரெக்டாக நீதி வந்து அந்த அளவுக்கு நம்ம நிதியை அள்ளி கொடுக்குது. இந்த நீ நல்லா இது பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நல்லா இது தெரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கொன்ற மாதிரி வளர்த்தே நடிக்கின்றோம். எனக்கு இப்போ இந்த சின்ன லெவல்ல ஒரு அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ ஆண்டவன் கருணை கடல் கருணா இது மா கருணை உள்ளவர் அவரு. அந்த மாதிரி அவர் இருக்கிற போது நம்மளுக்கு என்ன பண்றாரு, இப்போ நம்ம உணவு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். ஏதோ சாப்பிடும் போது அது உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு எனர்ஜியா மாறி இதெல்லாம் பண்ணி தருது. அது நம்ம ஏதாச்சும் உள்ளுக்கு போனதுமே நம்ம உள்ள இருந்து இறங்கி நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு செய்து அது எனர்ஜியா வாக்குறோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிடணும், ஏதோ சுவைக்காக நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு அது போய் மலம் கழிச்சு, அதுவும் மழை பாடியிலேயே சிலது இருந்து சிலது எக்ஸ்பிளா ஆகுது. அந்த மாதிரி பல டைஜஷன் எல்லாமே பண்ணி அது ப்ரோக்ராம் சரியா இருக்கு. எது எடுத்துக்க கூடாதுன்றது கரெக்டா, அதாவது பிரிச்சு கிளீனா வெளி தள்ள வேண்டியது வெளி தள்ளிட்டு. ஆனா வளர்றது வந்து ஒளியா இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு இதுவும் அதுதான் சொல்றேன். அது அந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் கடவுள் எவ்வளவு இயக்கத்தையும் ஆற்றலையும் வச்சிருக்காரு. அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்குன்னு வந்து சிலதெல்லாம் செய்யுன்னு சொல்றத நட ஆடுன்ற மாதிரி. இப்போ அவரு வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்து நம்மள ஆடுன்ற இடத்துல நம்ம ஆடாம எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்குது எவ்வளவு பெரிய பாவ செயல்ன்றது நம்ம. ஆமா, அந்த ஒளி வந்து நல்ல நம்மளுக்கு அந்த வெளியாகி சிற்றம்பலத்தையும் நடிக்கின்றோம். அவரோட நடிப்பு வந்து என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஆக்கி கொடுக்குறத நம்ம இருள ஆக்கிட்டு இருக்கலாமா? அதை வந்து எல்லாத்தையும் அவரோட நடிப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். நான் தெரியுதாங்க நடிக்கின்றோய் இருளாயின எல்லாம். அப்போ யாரெல்லாம் டார்க் ஃபீல்டு வச்சுக்கிட்டு இந்த டார்க் எனர்ஜி பரவிக்கிட்டு இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இது மாற்றம் ஏற்படுது சரிங்களா. அது ஒளி வந்தால் தான் என்ன பண்ணுறது, அந்த ஃபீல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்ல. ஸோ அந்த கனக சபையை வந்து இது பண்ணி இருளாயின எல்லாம் தவிர்த்து
என் எண்ணம் முடிப்பாய் இப்போதே. அது ஞானத்தோட இது நம்ம இது பண்ணலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம். எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூரியன் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இதை வளர வைக்கிறாருல்ல, அந்த லைட்டை கொடுக்குறாருல வெளியில. அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம சூரியன் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா ஆரியனோட இது தேவைப்படுது நம்மளுக்கு. ஆரியன்றது யாரு? வடலரசு. இங்க இருக்கிற ஆரியர்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, வெள்ளை தோள்களையும் கண்ணு வந்து ப்ளூ கலர்ல வச்சிட்டு இருக்கா, அவங்க எல்லாம் சிற்சபையை வந்து ரசிட்டாங்கன்னு நினைச்சிட்டு கூடாது. சிற்சபை பார்த்த கண்ணு அது இது தோலுந்தா இருக்குது, பொண்ணு மேனி அப்படின்னு நினைச்சிக்க முடியாது இல்ல. அப்போ எது வந்து நல்லா பளபளப்பானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? கடவுளோட இது இப்படிதானே, கடவுளோட உடம்பும் உயிரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ எண்ணம் முடிப்பாய் இப்போதேன்றது அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா டிஃப்ரெண்டாக நான் போய் அலைய எல்லாம் முடியாது, இவங்களும் அலையக்கூடாது, கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி நல்லா பேசி கொடுக்குது. கருணை கடலே. அவங்க எல்லாம் அந்த மாதிரி எங்க இருக்காங்க, எல்லாமே எல்லாம் ஒழுங்கா அதை வந்து எது இருந்தாலும் ஒழுக்கமா ஒழுங்கா செய்து வரணும் தானே ஜெனரேஷன் இருக்குது அவங்களுக்கு. இன்னும் அது எங்க அவங்க எதுவுமே ஒழுங்கா செய்யாம அரைவடையாதான் அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. அதுக்குதான் ஐயா பாரு எவ்வளவு அழகா காமிச்சு கொடுத்து அவர் கலந்தா இருப்பாரு, கடவுளோட எப்படி கலந்தா இருப்பாரு, அதனாலதான் அவங்களுக்கு இது பண்ணி எப்படி வளர்ந்தா இருப்பாரு, சிவதாங்க கொண்டது தெரியுங்களா? சோ கருணை எது பொண்ணாக்குறது அந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தையும் அந்த உணர்ச்சியையும் அந்த உருகலையும் தான் அவர் சொல்றாரு ஒழிய மேல தோலோ இதோ அதெல்லாம் பார்த்து சொல்லல. ஒளி எப்படி வாங்கிக்கணும்னு எல்லாம் சொல்லி தராரு. நான் அவங்கள தாழ்த்தி சொல்லல, இருந்தாலும் என்ன பண்றேன் அந்த மாதிரி இது வந்து நீங்க வந்து அதுதான் நீங்க வேணா பெயர்களாக வச்சுக்கலாம், ஆனா பெயர்களை இன்னும் பெயர்த்து வரல, சரிங்களா? சோ கருணை முழுமை பெறல. கருணை கடலே அதில் எழுந்த கருணை அமுதே. அப்போ கடல் இது ஏன் அந்த மாதிரி நிறைய சேர்க்கிறாருன்னா கலைப்பறிந்து உதவும் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ அமுதத்தை ஏற்படுத்தி ரெடி பண்ணி கொடுக்குற இது வந்து கடல் அதானே. அப்போ இந்த உலகத்துக்கு வந்து அமுதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு அமுதத்தை வந்து இது கொடுத்துருக்கு அப்படிதானே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுறது, அப்புறம் நிறைய சிஸ்டம் வந்து அந்த உப்பு அந்த மழை தர்றதுக்கு நீர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி மக்களோட அதான் நம்ம இது இந்த உடம்பு என்ன பண்ணுது, கடலா இருந்தானே இருக்குது, உடலாம் நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அது சேர்த்து வந்து எப்படி இருக்குது, தண்ணி தானே அதிகமா இருக்குது. ஸோ அதை தெரிஞ்ச விட நம்ம என்ன பண்ணலாம், கருணை அமுதே இதை வந்து நியூட்ரிஷன் ஒழுங்கா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கனிய முதல் தருண சுவைய, கனிய முதல் அப்படின்னும் போது அர்த்தம் கனி அமுதில். இந்த கனியிலே வந்து இந்த இது இருக்கும்ல, அமுதன்ற போது அந்த உயிரோட தன்மை இல்லை, உயிரோட அந்த எப்படி சொல்றது பயோ மாலிக்யூல்ஸ் அப்படிதானே சொல்றோம், அதுதானே நம்மளுக்கு நியூட்ரிஷனாக வந்து வேலை செய்யுது. ஸோ கரெக்டான அந்த பயோ மாலிகூல்ஸ்லாம் என்னென்னவோ அது வந்து எனக்கு கொடுத்து, ஏன்னா பயோ கெமிஸ்ட்ரி வந்து படிக்க வச்சு தான் எனக்கு தெரியுது, அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு அதில் கோல்டு மெடலிஸ்ட்லாம் கொடுத்து எனக்கு அமுதில் தருண சுவையே கரெக்டாக டேஸ்டியாக இருக்கணும். சும்மா வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இந்த குப்பைக்கு போட இந்த தொப்பைக்கு போட சொல்லி எனக்கு வந்து அந்த பண்டர கசையெல்லாம் இது பண்ணி சுவை அனைத்தும் ஆஃப்டர் டேஸ்ட்டு டெக்ஸ்டரு இது மவுத் ஃபீலு அது எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணி அனைத்தும் சார்ந்த பதமே கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கா, கரெக்டாக குக் ஆகிருக்குதா, ரெடியாக ஹீட்டிங் நல்லா விளையாந்துருக்கா, உள்ள கோரி இது இப்படி கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக அந்த பதம் இது பண்ணி தற்பதம் சரிங்களா. தற்பதம்னா தலைவலிக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்குதோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஆரோ பைரோன்றோம்ல, அது எல்லாத்தையும் எனக்கும் அப்படியே காப்பி வாங்கி கொடுத்து தற்பதமே பொருள் மெய்ப்பரமே அந்த வந்து ஜென்ரேட் ஆகுமா, அந்த இது வந்து எந்த வித தடையும் இல்லாமல் அதை காப்பி எடுக்க முடியுமா, டூப்ளிகேட் ஆக முடியுமா, ரெப்ளிகேட் ஆக முடியுமா, அந்த மாதிரி பண்ணும்போது எஸ் சரிங்களா. பதம் வந்து என்ன பண்ணும், படத்துக்கு இது ஜென்ரேட் ஆக முடியும் சரிங்களா. தற்போதும் பொருள் அது கரெக்டாக அந்த பொருள் வந்து அது அதுக்கிட்ட எல்லா மெக்கானிசமும் இருக்குது. ஏன் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அந்த மெட்டபாலிசம்லாம் கார்பனை சிலிக்கானாக மாற்றி எல்லாத்தையும் இது பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன் வந்து அதோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம அறிவு செலுத்தி அவங்கள தட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல்
அவங்கள வந்து நல்ல இது முட்டிக்காம வாழ வைக்கலாம் ஆமா அப்படின்றதுல ஏன் அவங்க அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு கரெக்ட். அப்படின்ற போய் கேட்டு அந்த பொருள் மெய்பறமே அந்த பரவக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் நான் வந்து பகிர்ந்துக்குவேன் என்னோட இதை கருணைங்க அப்படின்ற மாதிரி காட்டாந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நான் வந்து என்னோட இதை மாற்றி கொடுப்பேன். சித்தம் பரமே என்னோட சித்தத்தை வந்து நான் அப்படி யூஸ் பண்ணுவேன் அறிவை. சரிங்களா? நான் ஒழுங்காக இப்போ இது பரப்பேன். நீங்கள் மாதிரி எல்லாமே வெட்ட வழியாக போயிட்டு எனக்கு அந்த இதை ஆசை இல்லை, அந்த கொட்டையை பரப்பின்னு இருக்குது, என்னோட இதை மட்டும் பரப்பிட்டு இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பொதுவில் நடிக்கணும். பரம்பரமே பொது அறிவு. இதெல்லாம் சூப்பரா சொல்றாரு. ஆமா, நீங்க வந்து இந்த குரு பரம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நித்யானந்தம் என்ன பண்ணுவாரு, சிலை தொடங்கி விட்டுருவாரு சாமியோடைய அமைந்துக்கிட்டு. அந்த மாதிரி இல்லாம இது பொது அந்த வெள்ளை இதை வந்து இதை பண்ணி பப்ளிக் சர்வீஸ் நான் வந்து வேலை செய்வேன், லேப்ல டாக்டரா இருந்து வைத்தியம் வாத்தியம் எல்லா வேலையும் நான் செய்வேன்டா அப்படின்ற மாதிரி பொதுவில் நடிக்கும் பரம்பரமே தெரு மெய்கருத்தில் கலந்து இணையும். எது வந்து கரெக்டான திருநறியோ உண்மையான ஒரு இது சொல்லி சத்தியஞான சபையில எடுத்துட்டு இருக்கும், அந்த மெய்கருத்தில் கலந்து இணையும் சித்தி நிலைகள். நடம்னா ஐயா இப்ப சொல்றது எல்லாருக்கும் நன்மை பெயர்க்கிற நடம் ஆடணும். அந்த மாதிரி ஆடாம இவங்க ஒரு கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருக்கோம், சும்மா சும்மா சாதாவா ஒரு இது வச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சும்மா சாதா ஒரு சுகத்துக்காக ஜாலியா காசு கொஞ்சோண்டு காசு சேர்க்கறதுக்காகவும் டைம் பாஸ்க்கு ஏதோ ஒரு சின்ன சுகத்துக்காக போயிட்டு டான்ஸும் பொற்காசுகளை சேர்க்கறதுக்காக அந்த மாதிரி பண்றதுல யாருக்கும் எதுவுமே சந்தோஷம் இல்லை. ஆமா, காசு மட்டும் பொண்ணாக்கிடுவா. அது உண்மையானது. அது தூசுகளை சேகரிச்சா நீங்க வந்து என்ன பண்ணணும், நேசம் ஆகிட்டீங்களா? ஸோ இதனால தான் வந்து என்ன பண்ணுவோம், வேஷத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த வேஷத்துல தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அவங்களும் அதுல தான் கிடக்குறாங்க. அவங்களும் எங்க உண்மையா கடவுள்கிட்ட போய் அடையிற வழியை எவ்வளவு ஆண்டவன் தூசிகள் போகுமா, ஆண்டவங்கிட்ட எவ்வளவு அவங்களுக்கு உணர்த்தி இருந்தாலும் அவங்க வந்து இதுலயே மாட்டி மாயையிலே தான் அவங்க சிக்கி இருக்காங்க. அப்போ ஜெனரேஷன் மாறுது, பரம்பரை மாறுதுல. நடம் வந்து முழு நடம் ஆட தெரியல, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்குதான் முழுமை பெறாம இருக்காங்க. அதனாலதான் இப்ப கடவுள் அதெல்லாம் விட்டுட்டு ஒழிச்சிட்டு வாங்க மேல ஓங்குங்க. அப்போ என்ன பண்றது, என்னையும் இன்டெகிரேட் ஆகிடுன்னு அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ கருத்தில் கலந்து என்னையும் நான் என்ன விட்டுற தலைவா, என்னையும் வந்து சித்தி நிலைகள் தெரித்தருளே. வள்ளலார் எப்படி வந்து அவர் இது பண்ணல, அதே மாதிரி எனக்கும் இந்த சித்தி நிலைகளை வந்து இது தெரித்து அருள் அப்படின்றாரு. ஏன்னா சுகநிலை என்னையும் எடுத்துட்டு போன்ற ஒரு இது கேட்குறாரு. ஏதோ சொல்லிட்டு சொல்லிட்டீங்களா? அவ்வளோதானே. அதான் எல்லாம் அந்த மாதிரி நல்லது பண்ணும்போது எவ்வளோ எல்லாருக்குமே நடம், அது எல்லாருமே நடம் ஆடணும். இவங்க வெறும் சாரி காமான்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அந்த டைம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ அப்படி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப யாருக்கு எந்த நடம் வருது? அந்த நேரம் எல்லாம் விரையும் தானே, வீண் தானே. எல்லாரும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்ல நடம் ஆட ஆரம்பிக்கும் போது தான், நல்ல செயல் ஆரம்பிக்கிறது தான் நல்ல நடம். அந்த நடம் ஞான நடம்ன்ற இருப்பாரு. அந்த நடம் ஆடும் போது தான் எல்லாருக்குமே வந்து இன்பமா மாறுது. சும்மா கொஞ்சோண்டு நேரம் அப்படி பார்த்துட்டு ஒரு டான்ஸையும் ட்ராமாவையும் அப்படி இந்த கை தட்டிட்டு ஓடியாந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா? என்ன, எதுவுமே கிடைக்காது. சும்மா அது ஒரு இதுதான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம்.